எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2025 தொடர்பான செயலமர்வு தொடரில் இன்றைக்கு 7வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்று மொழியாற்றல் என்கிற வினாத்தாள் தொடர்பாக கட்டுரையாக்கம் மற்றும் சில இலக்கணங்கள் என்பவை தொடர்பாக பார்க்கலாம். ஒரு நாளைய செயலமர்வில் இப்போ பல மாதங்களாக பெய்யாமல் இருந்த மழை அவ்வளவு நிலவையும் ஒரே நாளில் பெய்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியாக ஒரே நாளில் 10 கட்டுரைகளை பேசி முடிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. எழுதாத பிள்ளைகள் சில பேர் விட்டு வருது சார். விட்டு விட்டு வருதா? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. மற்ற ஆக்கள் இருக்க பிள்ளைகள். இல்ல சார், கிளியர். உங்களுக்கு ஓகே சார். சரி, பார்ப்போம். இப்போ பிள்ளைகள் ஒரு விடயம் அதில் தெளிவாயிருங்க. இப்போ ஒரே நாளில் நான் ஒரு 10 கட்டுரையை சொல்லி விடுறது என்னுடைய நோக்கம் இல்லை. இதில் ஒரு பகுதியாக்கள் சொன்ன உடனே செய்கிறாக்கள் இருக்கிறாங்க. சில பேர் 1க்கு 2 தடவை சொன்னால் செய்வாங்க. சில பேர் திரும்ப திரும்ப சொன்னால் செய்வாங்க. என்னை பொறுத்தவரையில் எல்லாரையும் ஒரே கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும், ஒரே மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ அதனால தான் இன்றைக்கு அந்த கட்டுரை எழுதி அனுப்பாத பிள்ளைகளையும் சேர்த்திருக்கிறோம். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் ஆக குழந்தைகள் இல்லை, எல்லாருமே ஏழு படித்தாக்கள். திரும்ப திரும்ப புத்தி சொல்லுகிற நிலைமைக்கு வச்சுக்கொள்ள வேண்டாம். கட்டுரைகளை எழுதி பழகுவோம். வாரத்தில் ஒரு கட்டுரை அரை மணித்தியாலம் அல்லது 3/4 மணித்தியாலம், ஆகக்கூடியது 1 மணித்தியாலம் ஒரு கட்டுரை தொடர்பாக நாங்கள் கதைப்போம். அப்படி கதைச்சு கொண்டு வந்தால் ஒரு 10 கட்டுரைகளை படித்து வச்சிருந்தால் கூட எங்களுக்கு கட்டுரைங்கிற பிரச்சனை தீர்ந்துடும். இது தவிர கேட்கிறார்களோ இல்லையோ நாங்கள் உரைப்பகுதிகளை சுருக்கம் எழுதுவது தொடர்பாகவும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேணும். சில வேளைகளில் அப்படி கேட்கலாம். சரிதானே? நாங்கள் சிறிய உரைப்பகுதிகளை எடுத்து அதற்கு சுருக்கம் எழுதுகிற முறைகள் அதையும் பயிற்சி செய்ய வேணும். ஒரு வினாத்தால் பதிவிட்டால் அதை செய்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் செய்து கொண்டு வந்தால் தான் அது பயனுள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டால் அது அதிக பயன் தராது. சரி, கடந்த செயலமர்வில் நாங்கள் என்ன கட்டுரை தொடர்பாக தயார் செய்து கொண்டு வர சொல்லியிருந்தான் பிள்ளைகள்? இளைஞர்களும் சமூக வலைத்தளங்களும். இளைஞர்களும் சமூக வலைத்தளங்களும் என்பது தொடர்பாக தயார் செய்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. வேற ஒரு கட்டுரை தான் நான் சொல்லியிருந்தேன். சரி பிள்ளைகள், அப்போ அந்த கட்டுரை குறிப்பிட்ட எண்ணிக்கையான பிள்ளைகள் எனக்கு எழுதி அனுப்பியிருந்தவர்கள் நான் நினைக்கிறேன் 25 பேர்ல ஒரு 10 பேர்கிட்ட இருந்து அந்த கட்டுரை கிடைச்சிருக்குது. மிகுதி 15 பேர்கிட்ட இருந்து கிடைக்க. சரிதானே? இப்போ நான் இன்றைக்கு இன்னும் ஒரு கட்டுரை தொடர்பாக கதைக்கிறேன். எல்லோருடையதும் கிடைத்த பின்னால அந்த சமூக வலைத்தளங்கள் தொடர்பான கட்டுரை திரும்ப நாங்கள் பார்ப்போம். அடுத்த செயலமர்வில் சமூக வலைத்தளங்கள் தொடர்பான கட்டுரை அனுப்பாதவர்களுடையது கிடைச்சிருக்க வேணும். நான் அனுப்பியவர்களுடைய விவரங்களை குறித்து வைத்திருப்பேன். எல்லோரும் அனுப்பியிருக்க வேணும். அப்படி வச்சுக்கொள்வோம். சரியா? அதான் பயனுள்ளதாக இருக்கு. நீங்கள் தேடி எழுதி கொண்டு வந்ததுக்கு பிறகு அதை கதைச்சால் தான் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு இது மாதிரியான முக்கியமான விடை. சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இதுவும் ஒரு பிரச்சனை, அல்லது ஒரு கட்டுரையாக கேட்கக்கூடிய உலகத்துக்கு பொதுவான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. முதலாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற சமூக வலைத்தளங்களும் இளையோரும் என்பதும் ஒரு பொதுவான பிரச்சனை தான். உலகத்துக்கு முழுவதுக்கும் பொதுவான பிரச்சனை தான். சரிதானே? அது இலங்கைக்கு அல்லது தென் ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டுமல்ல, மேலத்தையங்கள்லையும் அது பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதுபோல ஒரு உலக பொது பிரச்சனை இன்றைக்கு நாங்கள் எடுத்து கதைக்கிறோம். பிளாஸ்டிக் கொளுத்தி. நான் சொல்லுகிற போது நீங்கள் முடியுமானவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கோ. இப்படி குறிப்பெடுத்துக் கொள்வதன் மூலமாக இந்த கட்டுரையை கட்டாயம் நீங்கள் வரைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டுரைக்குரிய விடயத்தையும் நாங்கள் அடுத்த செயலமர்வில் கலந்துரையாடுவோம். ஏற்கனவே சமூக வலைத்தளங்கள் தொடர்பான கட்டுரைகளை அனுப்பியவர்கள் நீங்கள் அனுப்புகிற மெசேஜில் நான் ஏற்கனவே அனுப்பிவிட்டேன் என்று சொல்லி, சமூக வலைத்தளங்கள் தொடர்பான கட்டுரை ஏற்கனவே அனுப்பப்பட்டது என்று சொல்லிவிட்டு பிளாஸ்டிக் பொலித்தீன் சம்பந்தமான கட்டுரையை அனுப்பி வைக்கலாம். ஏற்கனவே சமூக வலைத்தளங்கள் தொடர்பான கட்டுரைகளை அனுப்பாதவர்கள் 2 கட்டுரைகளையும் எழுதி அனுப்ப வேணும். நாங்கள் திரும்ப
அடுத்த திங்கட்கிழமை கலந்துரையாடுகிற போது ஒரு வாரத்துல 2 கட்டுரை எழுத முடியாதுன்னு இல்லைத்தானே? சரியா? சரி. அப்ப இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் சம்பந்தமாக நான் முக்கியமான விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தேடி தொகுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் சொல்லித் தருகிறேன். அதற்கு மேலேயும் உங்களால பேச முடியவில்லை என்றால் நான் உங்களோட கோவிக்க வேண்டியவன். சரி, சார் சொல்லுங்க. ஏண்டா சார் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினா சரிதானே? ஃபுல் கட்டுரையும் எழுதி அனுப்பணுமா? இல்ல இல்லை எனக்கு இல்ல இல்ல நீங்கள் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி எழுதப் போகிறீர்கள் என்பதை குறிப்பெடுத்து அனுப்பினால் எனக்கு போதுமானது. ஆனால் நீங்கள் எழுதுகிற போது கட்டுரையாக எழுத வேண்டும். நான் உங்களுக்கு கட்டுரை ஒன்று எப்படி எழுதுவது என்பது தொடர்பாக ஒரு கட்டுரையை எழுதி காட்ட வேணும் என்று விரும்பவில்லை. ஆனால் விளங்குதுதான் நான் சொல்லுகிறேன். நீங்க அங்க பரீட்சைக்கு போயின்னு எழுதுவீங்கள், இல்லை சார். கட்டுரை ஒன்று எழுத வேணும். சரி, நல்லது. நீங்க அந்த கேள்வியை கேட்டது. எல்லோருக்கும் அந்த விடயத்தை சொல்லுகிறேன். இப்ப நீங்கள் ஒரு கட்டுரையாக எழுதி யாரனை நீங்க அனுப்பியிருந்த அந்த ஃபார்மேட் சரியா? ஆமாம் சார். சரி. இதுல நீங்கள் எனக்கு ஒரு கட்டுரையை எழுதி அனுப்ப போகிறீல்ல, முதலாவது பந்தியில நீங்க என்னென்ன விஷயத்தை எழுத போறீங்கள் என்கிற அந்த அதற்கான ஒரு சுருக்கத்தை தான் எழுதி அனுப்ப போறீங்க. கட்டுரை எழுதி அனுப்ப தேவையில்லை. ஆனால் ஒரு கட்டுரையை நீங்கள் எழுதி பார்த்து கொள்ள வேணும். சுருக்கத்தை எழுதி வைத்திருப்பதன் மூலமாக அல்லது பாயிண்ட்ஸ் அதுக்குரிய முக்கியமான உள்ளடக்கங்களை எழுதி வைத்திருப்பதன் மூலமாக ஒரு கட்டுரையை நீங்கள் எழுதி போட்டீங்கள் என்ற முழுமை இல்லை. ஒரு கட்டுரையை எழுதி பார்க்கிற போதுதான் அதனுடைய எழுவாய் பயனில்லை. சரிதானே? இந்த நான் இப்போ கதைக்க போகிற பிளாஸ்டிக் பொலித்தீன் சம்பந்தமாக நீங்கள் கட்டுரையாகவே எழுதி அனுப்புங்க. 250 சொற்களுக்கு அமையக்கூடியதாக, 250 சொற்களுக்கு அன்னளவாக 250 சொல்லண்டா ஒரு 225 இருந்து 275 இருக்கலாம். அன்னளவாக ஒரு கட்டுரை ஒன்று எனக்கு எழுதி அனுப்புங்க. சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக முழுமையான கட்டுரை வடிவத்தில் எழுதி அனுப்பலாம், ஏற்கனவே அனுப்பாதாக்கள். அல்லது நீங்க 1ஆம் பந்தி, 2ஆம் பந்தி, 3ஆம் பந்தி, 4ஆம் பந்தி, 5ஆம் பந்தி என்று போட்டு ஒவ்வொரு பந்தியிலேயும் உள்ளடக்க போகிற விடயங்களை எழுதி அனுப்பலாம். சரியா? நான் அதுக்கு திருத்தி மார்க்ஸ் எல்லாம் போட மாட்டேன். ஆனால் பார்ப்பேன் நீங்கள் எந்த அளவில் இருக்கிறீங்களா அதை பார்த்து வச்சு கொண்டுதான் அதை பற்றி கதைக்கிற போது குறிப்படுத்தி வைத்து அந்த விடயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். நீங்கள் அது பயனில்லாத வேலைன்னு நினைக்க தேவையில்லை, நிச்சயமா பார்ப்பேன். சரி, அப்ப பிள்ளைகள் கவனிங்க. இப்ப நாங்கள் பிளாஸ்டிக் சம்பந்தமாக, பிளாஸ்டிக் அல்ல பொலித்தீன், பிரதானமாக பொலித்தீன் ரெண்டையும் சேர்த்து கதைக்கலாம். பிளாஸ்டிக் பொலித்தீன். சரியா? பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பாக நாங்கள் கதைப்போம். இப்போ பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பாக கேட்கிறது போது உண்மையில என்ன கேட்கலாம்னா, பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை தொடர்பாக இன்றைக்கு சமூகம் எதிர்நோக்கி நிற்கிற சவால்கள். உலகம் பிளாஸ்டிக் பொலித்தீனை பார்த்து பயந்து போய் நிற்குது. பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பாக எதிர்நோக்கப்படுகிற சவால்கள், பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பான அச்சுறுத்தல்களும் அவற்றை வெற்றி கொள்வதற்கான வழிவகைகளும், இப்படி என்ன விடயம் பிளாஸ்டிக் பொலித்தீனை பற்றி கேட்டாலும் பொதுவாக அதனுடைய சாராம்சம் எப்படி இருக்குமென்றா, பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளும் அது தொடர்பான சவால்களும், பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்பாட்டினாலே ஏற்படக்கூடிய தீமைகளை வெற்றி கொள்வது, இந்த மாதிரியாகத்தான் அதை கேட்பாங்க. இப்போ நாங்கள் இதை ஒரு 5 அல்லது 6 பிரிவுகளாக பிரித்து பேசலாம். பிளாஸ்டிக் பொலித்தீன் சம்பந்தமா அவர்கள் பெரும்பாலும் கேட்க பிளாஸ்டிக் பொலித்தீனுடைய தீங்குகளை சொல்லி அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை சொல்லி அவ்வாறு விடுபடுவதில் இருக்கிற சவால்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். 3 முக்கியமான விடயங்கள் இருக்கு. பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையால ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, அந்த தீங்குகளில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன, அப்படி விடுபடுவதற்கான வழிமுறைகளை, அதற்கான தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதில் என்னென்ன சவால்கள் இருக்கிறது. சும்மா சாதாரணமாக சொல்லி போட்டு போகல, பிளாஸ்டிக்கு பதிலாக ஊக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துறது என்று சொல்லலாம். ஆனா அது சாத்தியமா, அப்படி இருக்கா பொருள் என்பது ஒரு சவால், ஒரு பிரச்சனை. அது சரி. அப்ப இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் எழுத போகிறோம். சரி, அப்ப முதலாவது, நீங்கள் எப்பவுமே ஒரு கட்டுரை எழுதுகிறதாக இருந்தால் முதலாவது பந்தியில அந்த கட்டுரையில் நீங்கள் உள்ளடக்க போகின்ற விடயங்களை சாராம்சப்படுத்தி கொடுப்பதோடு ஒரு அறிமுகமும் அந்த முதல் பந்தியில இருக்க வேணும்.
சரியா? இன்றைக்கு நாங்கள் முதலாவது பந்தியை எப்படி எழுதப் போகிறோம் என்கிறத முதல் கதை. இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் சம்பந்தமாக நாங்கள் சொன்னால், பிளாஸ்டிக் பொலித்தீன் கடந்த அரை நூற்றாண்டுகளாக அல்லது 50 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலம் எங்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்த, மக்களினுடைய வரவேற்பை பெற்ற ஒரு விடயமாக இருந்து இன்றைக்கு மனிதர்களை மட்டுமல்ல உலகில் வாழும் அத்தனை உயிரினங்களையும் அச்சுறுத்துகின்ற ஒரு விடயமாக மாறி எங்கள் முன் சவாலாக நிற்கிறது. இந்த விஷயம் விளங்குதுதானே? ஒரு 50 வருஷத்துக்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கையோட மனிதர்களுடைய வாழ்வோடு அது பின்னி பிணைந்து மனிதர்களுடைய வாழ்வோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒன்றாக மனிதர்களுக்கு பல்வேறு விதமான சௌகரியங்களை வழங்கியதாக இருந்து இன்றைக்கு மனிதர்களை மட்டுமல்ல பூமியில வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அச்சுறுத்துகின்ற ஒரு விடயமாக பிளாஸ்டிக் பொலித்தீன் மாறிப்போய் நிற்கிறது. இன்றைக்கு அதிலிருந்து விடுபடுகின்ற முயற்சிகள் தொடர்பில் மனித இனம், உலக நாடுகள் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறார்கள். அப்போ பிளாஸ்டிக் பொலித்தீன் சம்பந்தமா முன்னுக்கு நாங்கள் தொடங்கியதுல இப்படி ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறோம். எப்படி அது ஒரு 50 வருஷமா எங்களோட நிறைஞ்ச தொடர்புல இருக்குது. மனிதர்களால் விரும்பி வரவேற்கப்பட்ட இன்னும் ஒரு விடயம் இருக்குது. இந்த பொலித்தீன் என்கிறது தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. 1800களினுடைய இறுதியிலே 1896 அல்ல 1900 முன்னுக்கு தற்செயலாக ஒரு விஞ்ஞானியினால கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வேறு ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்கிற போது கிடைத்த ஒரு விடயம்தான் பொலித்தீன். தற்காலிகமாக தற்காலிகம் அல்ல, அந்த வார்த்தைக்கு வருந்துகிறேன், தற்செயலாக, சரிதானே? அது விரும்பி கண்டுபிடிக்கப்படவில்லை, தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பொலித்தீன். பின்னர் அது விஞ்ஞானிகளால மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கு இருக்கிற பொலித்தீனாக அது மாறி இருக்குது. ஆனால் அது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டு மனிதர்களால விரும்பி வரவேற்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக மனிதர்களோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்ட பொலித்தீன் பிளாஸ்டிக் இன்றைக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறி நிற்கின்றது. சரியா? அப்போ பிளாஸ்டிக் பொலித்தீன் என்பவை எவ்வாறு உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியது என்பதை, பிளாஸ்டிக் பொலித்தீன் எவ்வாறு உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியது என்பதையும் அவற்றின் தீங்குகள் எவை என்பது தொடர்பாக, அது எப்படி அச்சுறுத்தலாக மாறியது என்பதையும் அவற்றின் தீங்குகள் தொடர்பாகவும் அவற்றின் பாவனையிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் விடுபடுவதற்கான முறைகளை பற்றியும், அவற்றின் பாவனையிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் விடுபடுவதற்கான முறைகளை பற்றியும், அவ்வாறு பிளாஸ்டிக் பொலித்தீனில் இருந்து மனித சமூகம் விடுபடுவதற்கான முயற்சிகளில் எதிர்நோக்கும் சவால்கள் பற்றியதாகவும் ஆராய்வதாக இந்த கட்டுரை அமையும் என்று சொல்லி அந்த முதல் பந்தியில நீங்கள் சொல்ல அல்லது என்பவை தொடர்பாக நாங்கள் இந்த கட்டுரையில் நோக்கலாம். சரியா? நீங்களுடைய சொல்லாட்சி எல்லாம் வேறுபடட்டும். அப்ப முதல் ஒரு சாஃப்டான அறிமுகம் ஒன்றை கொடுக்குறீங்க. எப்படி இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக், பொலித்தீனை முன்னுக்கு சொல்லணும், பிறகு பிளாஸ்டிக்கையும் சேர்த்துக்கொள்வோம். பொலித்தீன் பிளாஸ்டிக் தற்செயலாக விஞ்ஞானி ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டு
படிப்படியாக மெருகுபடுத்தப்பட்டு முழு உலக மக்களாலும் ஒரு காலத்தில் உவந்து ஏற்று பயன்படுத்தப்பட்ட பல்வேறு சௌகரியங்களை மக்களுக்கு வழங்கிய பிளாஸ்டிக், பொலித்தீன் என்பவை இன்று மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பூமியில் வாழுகின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறி நிற்கின்றன. சரியா? பிளாஸ்டிக், பொலித்தீன் பாவனையிலிருந்தும் அவற்றின் தீங்குகளிலிருந்தும் விடுபடுவதற்காக உலக மனித சமுதாயம் இன்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பிளாஸ்டிக், பொலித்தீன் பாவனை எவ்வாறு முக்கியத்துவம் பெற்றது என்பது பற்றியும், அதனால் தீங்கை ஏற்படுத்துகின்ற பிளாஸ்டிக், பொலித்தீன் பாவனை தீங்கு பயப்பதாக அமைவதற்கான காரணத்தை பற்றியும், மேலும் பொலித்தீன், பிளாஸ்டிக் பாவனையினால் மனித சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், அவற்றின் பாவனையை குறைப்பதற்கான வழிமுறைகள், மேலும் அவ்வாறு குறைப்பதில் எதிர்நோக்குகிற சவால்கள் போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய்வோம் என்பதாக உங்களை பந்தி இருந்தால் சரி. இப்போ நாங்கள் 5 அல்லது 6 விடயம் சொல்லிட்டோம். ஒரு சிறிய அறிமுகம் முதல் பகுதியில் சொல்றீங்க. அந்த அறிமுகத்துக்குள்ள தான் நாங்கள் சொல்றோம், தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது, 50 வருஷத்துக்கு மேல தொடர்பில் இருக்குது, மக்களால் ஆரம்பத்தில் மிகவும் உவந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பல்வேறு சௌகரியங்களை, வசதிகளை தந்தது. சரிதானே? அப்போ முழு மனித சமுதாயத்தாலும் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு முழு மனித சமுதாயத்தை மட்டுமல்ல, உலகத்தில் வாழுகிற எல்லா உயிரினங்களையும் அச்சுறுத்துவதாக அமைந்திருக்கிறது. சரிதானே? அப்ப அது அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதற்கான காரணம் என்ன? அதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய அச்சுறுத்தல்கள், தீங்குகள் எவை? அந்த தீங்குகளில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள், விடுபடுவதில் எதிர்நோக்குகிற சவால்கள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக ஆராய்வோம் என்று சொல்லி முதல் பந்தியை எழுதலாம். முடிஞ்சது. சரி, இவ்வளவும் கேட்டு கேட்டு நீங்க குடிச்சு போட்டீங்க. நான் திரும்ப திரும்ப பல தடவை சொல்லி, அதுக்கு பிறகு நாங்கள் சொல்ல போகிறோம், பிளாஸ்டிக் என்பது வசதியானது, இலகுவானது. சரிதானே? பிளாஸ்டிக், பொலித்தீன் வசதியானது, இலகுவானது, பயன்பாட்டுக்கு இலகுவானது, மலிவானது, அதிக அளவில் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யக்கூடியது. அதான் மலிவானது என்பதை விட அதிக அளவில் தேவைக்கு ஏற்றபடி எவ்வளவு தேவையோ அவ்வளவு உற்பத்தி செய்யக்கூடியது. பாதுகாப்பான பொதியிடலுக்கு மிகவும் ஏற்றது. இப்போ பிஸ்கட் வருகுது, டொஃபி வருகுது, என்ன இந்த பொரிக்கப்பட்ட உணவுகள் வருகுது, மிக்சர் வருகுது. சரி, அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பொரிக்கப்பட்ட உணவுகள், இப்படி எல்லாம் வருதுதான். அப்ப இது முக்கியத்துவம் பெறுகிறதால மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றதுக்கு என்ன காரணம்? இலகுவானது, என்ன சிம்பிள், அதை எடுத்துக்கொண்டு போற பெரிய வேலை இல்லை, மடிச்சு பக்கத்தில் வச்சு கொண்டு போகலாம். அப்போ இலகுவானது, மலிவானது, வசதியானது, உணவு பண்டங்களை பாதுகாப்பாகவும் கவர்ச்சியாக அழகாக பொதியிடுவதற்கும் ஏற்றது, தேவைக்கு ஏற்ற அளவில் உற்பத்தி செய்வதற்கு இயலுமானது, எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு உற்பத்தி செய்யலாம் போன்ற பல்வேறு காரணங்களினால் மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்ற, மக்களால் உவந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிளாஸ்டிக் இன்று அச்சுறுத்தலாக மாறியிருப்பதற்கு காரணம் அதன் இயல்புதான் என்பதை நாங்கள் சொல்ல போறோம். 2வது பந்தியில் அதை சொல்ல போறோம். அதன் இயல்புதான் அதுக்கு காரணம். சரியா? என்ன இயல்பு அதுக்கு? சரி, அதுக்கு பிறகு சொல்லுவோம் அந்த இயல்பு.
முதல் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், அது மக்களிடம் ஏன் வரவேற்பை பெற்றது, மக்களிடம் வரவேற்பு பெற்றதுக்கான காரணம் சரிதானே. மலிவு, தேவைக்கு ஏற்றபடி குறைஞ்ச காசுல நிறைய செய்யலாம். இப்ப வாழையிலே பெறுவதை விட லஞ்சிட்ட பெறுகிறது வசதி. எங்களுக்கு 500 வாழையில வேணும் என்பதை விட 500 லஞ்சிட்டுன்றது வசதியானது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம், வசதியானது, இலகுவானது, குறைந்த செலவு, தேவைக்கு ஏற்ற எண்ணிக்கையில உற்பத்தி செய்யலாம். அதே போல பதப்படுத்தப்பட்ட உணவு பண்டங்கள் அல்லது உணவு பண்டங்கள் பொருட்களை பேக் பண்றதுக்கு, பொதி செய்வதற்கு அழகானது, கவர்ச்சியானது, பாதுகாப்பானது சரியா. இப்படியான பல்வேறு காரணங்களினால பிளாஸ்டிக் பொலித்தீன் மக்களிடம் சிறந்த வரவேற்பை பெற்றதாக இருந்தது. ஆனால் அவற்றின் உட்காத தன்மை காரணமாக அந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் விரைவில் அழிவடையாத, பிரிகை அடையாது, அழிவடையாது அல்லது பிரிகை அடைதல் என்று சயின்ஸ்ல சொல்லுவீங்க என்ன, பிரிகை அடையாது அல்லது மக்கி போகாது, உக்கி போகாது, ஏதோ சரிதானே. இதன் காரணமாக இன்றைக்கு அவற்றை கழிவகற்றுவதில் காணப்படுகின்ற சவால் காரணமாக, பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை கழிவகற்றுவதில் காணப்படுகின்ற சவால் காரணமாக அது அச்சுறுத்தலாக மாறி முழு உலகையும் மிரட்டுகிறது சரியா. அப்ப இந்த விடயத்தை நாங்கள் அழகாக கொண்டு வந்து சொல்லுகிறோம். ஏன் அது எல்லா விதத்திலையும் மனுஷர் விரும்பி பாவிச்சது சரிதானே. அது இல்லாம கஷ்டம். இப்ப இன்றியமையாதது, தவிர்க்க முடியாததாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது எங்களுக்கு அச்சுறுத்துறதுக்கு காரணம் என்ன, அதன் கழிவகற்றலில் காணப்படும் அதன் இயல்பு காரணமாக எழுகிற பிரச்சனை. அதன் இயல்பு என்ன, அது மக்காது, பிரிகையடையாது, உட்காது, என்ன விரைவில் அழிந்து போகாது, என்னமோ இந்த மாதிரியாக சொல்ல வேண்டும். இதன் காரணமாகத்தான் எங்களுக்கு பிரச்சனை வருகிறது. அதனால் தான் அது தீங்கு பயக்கும் இயல்புடையதாக இன்றைக்கு மனித சமுதாயத்தினால ஒரு காலத்தில் எவ்வளவுக்கு விரும்பப்பட்டதோ அந்த அளவுக்கு வெறுக்கப்படுவதாக அது இருந்திருக்குது. அந்த அளவுக்கு அது பிரச்சனை கொடுத்து கொண்டு இருக்கு சரியா. சரி, அதுக்கு பிறகு நாங்க சொல்லணும் இதனால ஏற்படுகிற தீங்குகள் என்ன. இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் காரணமாக ஏற்படுகிற தீங்குகள் என்ன. முதலாவது, இவை பிரிகை அடையாது, உக்கி போகாது, அழிந்து போகாது என்பதன் காரணமாக பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்கள் நீர் வழிந்தோடும் பகுதிகளில், வடிகால்கள்ல மண்ணில் ஒரு படியாக தேக்கமடைகிறது. இவை உக்கி போகாது, மண்ணின் உள்ள உக்கி போகாது, பழுதடையாது, பிரிகை அடையாது, என்னமோ. இதன் காரணமாக இவை வடிகால்களின் போது, வடிகால்களில் நீர் வழிந்தோடுகிற பாதையில அல்லது வெள்ள நீர் வழிந்தோடுகிற போது அல்ல நிலத்தின் மேற்பரப்பில் நீர் வழிந்தோடுகிற போது, ஏதோ அதை நீங்க விளக்கமா எழுதுங்க சரி. மண்ணுக்குள்ள இது ஒரு படையாக படிகிறது. ஒரு படையாக படிவதன் காரணமாக மழை நீர் மண்ணின் உட்பரப்புக்குள்ள, அதாவது நிலத்தடி சேமிப்பு நீராக அது சென்று சேர்வதற்கு இவை தடையாக அமைகிறது. புவியீர்ப்பின் காரணமாக மண்ணினுள்ளே நீர் உறிஞ்சப்படுவதை இவை தடை செய்கிறது. புவி மேற்பரப்பில் இவை தங்கியிருந்து புவியின் உள்ளே நீர் போவதை தடுப்பதன் காரணமாக, புவிக்கு உள்ள இவ நீர் போகிறத தடுக்கிறதால புவி மேற்பரப்பில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படுது. அப்போ வறட்சியும் ஏற்படுது இவற்றினால. என் நிலத்துக்கு உள்ள தண்ணி போகிறதை இவை தடுப்பதன் காரணமாக நிலத்தடி நீரின் சேமிப்பு குறைவடைந்து வறட்சி தோன்றும். இரண்டாவது, நீர் நிலத்தினுள்ளே வடிந்தோடுவதை தடுப்பதன் காரணமாக நீர் பூமியின் மேற்பரப்பில் தேங்கி நின்று
வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். அதே போல வெள்ள நீர் வழிந்து ஓடுகிற கால்வாய்கள் அல்லது வாய்க்கால்கள் என்ன அந்த நீர்ப்பாசன கால்வாய்களின் உள்ளே இவை தேங்குவதன் காரணமாக பொலித்தீன் பிளாஸ்டிக் போன்றவை தேங்குவதன் காரணமாக நீர் வழிந்து ஓடுகிற பாதை அடைபட்டும் வெள்ள அபாயம் அதிகரிக்கிறது. இது ஒரு தீங்காக நாங்க சொல்லல. நிலத்தில் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மை உயிர் வகைகளின் பல்வகமை என்பன ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதாவது நிலத்தில் வாழக்கூடிய மண்புழு போன்ற பல்வேறு உயிரினங்கள், அப்போ அவற்றினுடைய வயல் நிலங்கள் அல்லது பயிர் செய்கை நிலங்களினுடைய உயிர்த்தன்மை உயிரினங்களின் பல்வகமை பயோடைவர்சிட்டி என்று படிச்சிருப்பீங்க. ஏன்னா உயிரினங்களின் பல்வகமை ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அத்தோடு உணவுகளோடு சேர்த்து இந்த பொலித்தீன் விலங்குகளினால உண்ணப்படுது. உணவுகளோடு சேர்த்து பொலித்தீன் விலங்குகளினால பூனை, நாய், மாடு, சில வேளைகள்ல ஆடும் கூட சரிதானே. அப்ப நாய், பூனை, மாடு, ஆடு போன்றவற்றினால இவைகள் உண்ணப்படுவதோடு அவை சமிபாடடைவதும் அல்ல. இதனால அவை குடலினுள்ள தேங்கி உயிரினங்களுக்கு சடுதியாக இறப்பு ஏற்படுகிறது. உயிரினங்களுக்குள்ள சடுதியாக இறப்பு ஏற்படுகிறது. இதையும் நாங்கள் ஒரு தீங்காக சொல்லிக்கொள்ள. இது தவிர பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் என்பவற்றின் துகள்கள் அது எரிப்பதன் மூலமாக துகள் வரலாம், அல்லது அவை சிறிய சிறிய துண்டங்களாக ஆவதன் மூலமாக வரலாம், அல்லது நாங்கள் சூடான உணவுகள் பானங்களை அதில் சேர்ப்பதன் மூலமாக எல்லாம் வரலாம். சரியா? இங்க நாங்கள் சொல்லுகிறோம் பொலித்தீன் பிளாஸ்டிக் போன்றவை உணவு, நீர், சுவாசம் போன்ற வழிமுறைகளில் மனித உடலில் கலக்கிறது. அடுத்த பிரச்சனை சரிதானே. உணவு, நீர், சுவாசம் போன்ற வழிகளில் மனித உடலில் கலக்கிறது. இதனால் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுகிறது. அதாவது புற்றுநோய், இது தவிர உடலில் தோன்றுகிற கட்டிகள் போன்றவை, சுவாச நோய்களும் சொல்லு என்ன சுவாச நோய்கள், சமிபாட்டு தொகுதியோடு தொடர்புடைய நோய்கள், போன்ற பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகின்றன. நான் இவ்வளவு ஸ்லோவா சொல்லிக் கொண்டு வர காரணம் நீங்க குறிச்சு கொள்றீங்கன்றுதான், அல்லது வேகமா கதைப்பண்ணா. நீங்க எழுதுகிற வேகத்துக்கு சொல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு நீங்கள் குறிக்கக்கூடிய வேகத்துல சொல்ல வேணும் என்கிற அடிப்படையில தான் இதை சொல்லுகிறேன். அப்போ பிரிகி அடையாத பிளாஸ்டிக் இங்க சுவாசம், உணவு, நீர் என்பவற்றின் மூலமாக மனித உடல்ல கலப்பதன் காரணமாக மனிதர்களுக்கு புற்றுநோய், சுவாச நோய், உணவு கால்வாய்கள் தொடர்பான நோய்கள் போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. சரிதானே. பரம்பரை மரபணு குறைபாடுகள் போன்ற பல விடயங்களுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு போக வேண்டும். இது தவிர இவ பிளாஸ்டிக்கில பொலித்தீன்ல செய்யப்பட்ட பொருட்கள் புவி மேற்பரப்பில் காணப்படுவதனால
தீங்கு பரப்பும் உயிரினங்கள், குறிப்பாக டெங்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய நுளம்புகள், சரிதானே? டெங்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய நுளம்புகள் பெருகிற ஆபத்து காணப்படுது. நுண்ணுயிர் கிருமிகளை உற்பத்தி செய்கிற அல்ல நுண்ணுயிர் கிருமிகள் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இவற்றின் காரணமாக டெங்கு நோய், நுளம்புகள், வேறு நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகள் போன்றவை தோற்றம் பெறுகிறது. இது தவிர பொலித்தீன் எரிப்பதால் ஏற்படுகிற நச்சு வாயுக்கள், பொலித்தீன் எரிப்பதனால ஏற்படுகிற நச்சு வாயுக்கள் உடலில் கலப்பதனால உடலில் குருதி தொகுதி, சுரப்பிகள் போன்றவையும் பாதிப்படையுது. இதுதானே, குருதி தொகுதி மற்றும் உடல் சுரப்பிகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. பொலித்தீன் எரிப்பதால் ஏற்படுகிற நச்சு வாயுக்கள் மனித உடலில் கலப்பதன் காரணமாக அவ்வாறான தீங்குகள் ஏற்படுகிறது என்பது சொல். இதை விட பிள்ளைகள் முக்கியமான சில விடயங்கள் இருக்குது. இதை வேணாம், என்ன ரசாயனம் சார்ந்த விடயங்கள் சொல்ல வேணாம். இன்னொன்று சொல்லுவோம், இந்த கடலில் கலக்கிற பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்றவை பெருமளவு கடலில் கலப்பதன் காரணமாக 5 ட்ரில்லியன் தொன் கலக்குதான். எங்களுக்கு அந்த தொகையெல்லாம் வேணாம், சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், நீர்நிலைகளில் கடலில் கலப்பதன் காரணமாக அவை சில வேளைகளில் கடலில் பிரிக உறும்போது, சிறிய துண்டங்களாக மாறுகிற போது சக்தி வாய்ந்த நச்சு பொருட்களாக அவை தோற்றம் பெறுகிறது. சக்தி வாய்ந்த நச்சு பொருட்களாக அவை கடலில் பிரிகி அடையும் போது நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களாக, மிகவும் சக்தி வாய்ந்த நச்சு பொருட்களாக இவை மாற்றமடைகிறது. பார உலோகங்களாக, காட்மியம், ஈயம், ரசம் எல்லாம் அதில் வேணாம், நாங்கள் சொல்லுவோம் பார உலோகங்களாக, புற்றுநோயை ஏற்படுத்துகிற பார உலோகங்களாக இவை பிரிவடைகிறது. இங்க மீன்கள், கடல் ஆமைகள், மனிதனால பயன்படுத்தப்படக்கூடிய ஏனைய கடல் உணவுகள், நண்டு, இறால், சிப்பி போன்ற மனிதர்களால உணவாக கொள்ளப்படுகிற கடல் உணவுகள் என்பவற்றின் உடலில் இது கலப்பதன் காரணமாக மீண்டும் அது மனிதனை அந்த நஞ்சு வந்தடையுது. சரிதானே? அதனாலதான் இது சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்று நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம். சமிபாட்டு தொகுதியையும் சுவாச தொகுதியையும் பெருமளவுக்கு இது பாதிக்கும். அதுபோல மனிதர்களுடைய சிறுநீர் தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, சரிதானே? மனிதர்களுடைய கருவளம், அதாவது மனிதர்களுடைய குழந்தை பேரின் அளவு, கருவளம் அல்லது இனப்பெருக்கம், ஹோமோன்களினுடைய சுரப்பி, நரம்பு தொகுதிகள் போன்ற பல்வேறு விடயங்களை இவை பாதிக்கிறது என்பதாக நீங்கள் இந்த விடயத்தை எடுத்து சொல்லல. சரியா? இந்த பகுதி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக மனித மற்ற ஏற்கனவே நான் நுழம்புகள் சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஷாப்பிங் பேக், பொலித்தீன் பைகள், பிளாஸ்டிக், தண்ணீர் போத்தல், ஜோக்கட் கோப்பை போன்றவை வீசப்படுவதன் காரணமாக நுழம்புகள் பெருக்கெடுத்து நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு விதமான தீங்குகளை இவை எங்களுக்கு தருகிறது என்பதாக. இப்ப இது ஒரு பந்தி கொஞ்சம் பெருசா எழுத போறீங்க, இதை விட ஆகக்கூட எழுத இல்லை. சரியா? இப்ப இதுவரைக்கும் சொன்ன 3 விடயங்கள் பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும். முதலாவது பந்திக்குள்ளே என்னென்ன அடக்க போறோம் என்று சொல்லி கீழே எழுதுகிற 6 விடயத்தையும் மேல நாங்கள் பந்திக்குள்ள சொன்னோம். பிளாஸ்டிக் தொடர்பான அறிமுகம்,
என்ன பிளாஸ்டிக் ஏன் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது என்பது தொடர்பான விளக்கம், பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையினால மனித சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து விடுபடுவது அல்லது பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை தவிர்ப்பதற்கான முறைகளவை, அவ்வாறு பிளாஸ்டிக் பொலித்தீனிலிருந்து விடுபடுவது தொடர்பாக மனிதர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள் போன்ற விடயங்களை நாங்கள் ஆராயலாம் என்று சொல்லி போட்டு, 2வது பந்தியில் என்ன எழுதினீங்க? பிளாஸ்டிக் ஏன் மனிதர்களால் விரும்பி ஏற்கப்பட்டது, மனிதர்கள் ஏன் பிளாஸ்டிக்கை கொண்டாடினார்கள், இன்றைக்கு அது ஏன் அச்சுறுத்தலாக இருக்கிறது, அதனுடைய உட்காத மக்காத பிரிகி அடையாத தன்மை, பல 100 வருடங்கள் அவை வாழும் தன்மை கொண்டவை என்பதாலே அவை பிரச்சனையாக இருக்கின்றன. மக்கள் அதை விரும்பி ஏற்றதுக்கான காரணத்தையும் சொல்லுகிறார். அப்படி விரும்பி ஏற்றாலும் இன்றைக்கு அவை பழுதடையாம இருக்கிறதால பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். அடுத்த விடயத்துக்கு போக வேண்டும் பிள்ளைகள். இப்போ நாங்கள் இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையில இருந்து விடுபடுவது எப்படி என்பது தொடர்பாக சொல்ல வேண்டும். சரிதான்? பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையில இருந்து அவற்றை குறைப்பது தொடர்பாக இப்ப நீங்க முதல்ல சொல்ல வேண்டும், பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை இவ்வாறு பல்வேறு தீங்குகளை தந்தாலும் அவற்றிலிருந்து உடனடியாக முற்றாக விடுபடுவது சாத்தியமானது அல்ல. பிளாஸ்டிக் பொலித்தீனை இண்டையில இருந்து பிளாஸ்டிக்கும் பொலித்தீனும் பாவிக்கிறது நாங்கள் நிப்பாட்டுகிறோம் என்று சொல்லி உடனடியாக விடுபடுவது சாத்தியமானது இல்லை, அது பொருத்தமானது இல்லை, அப்படி நடக்காது. ஆகவே நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையில் இருந்து படிப்படியாக விடுபடுவது தொடர்பான வழிமுறைகளை தேடி கண்டடைவது முக்கியமானதாக இருக்கு. படிப்படியாக விடுபடுவதற்கான வழிமுறைகளை தேடி கண்டுபிடிக்கிறது முக்கியமானதாக இருக்கிறது. அவ்வாறான வழிமுறைகளாக நீங்க என்னென்னதை சொல்ல போறீங்க? அப்படி இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையில இருந்து நீங்க விடுபடல. இப்ப நாங்கள் உணவை எடுத்து செல்வதற்கு பிளாஸ்டிக் பெட்டிகள், பொலித்தீன் கடதாசிகள், லஞ்ச் சரிதானே பயன்படுத்துவதை தவிர்த்து உணவு கொள்கலன்களில் உணவை எடுத்து செல்வதன் மூலமாக இந்த பயன்பாட்டின் அளவை குறைக்கிறது. பாடசாலைகள், அலுவலகங்கள், வைத்தியசாலைகளுக்கு உணவு, குடிபானங்கள் என்பவற்றை எடுத்து செல்வதற்கு பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் என்பவற்றை தவிர்த்து சாப்பாட்டு பெட்டிகளையும் கண்ணாடியிலான போத்தல்களையும் பயன்படுத்துவதன் மூலமாக இவற்றை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது, நிறுவனங்கள் தங்களுடைய உட்புறத்தில் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை குறைக்கலாம். இப்போ பாடசாலைகள் சொல்லலாம், பள்ளிக்கூடத்துக்கு லஞ்சு கொண்டு வரையிலாது, பிளாஸ்டிக் போத்தல் கொண்டு வரையிலாது என்று சொல்லி, அதே போல அலுவலகங்கள் சொல்லலாம். சரிதானே? இப்போ இந்த விடயங்களை சொல்லலாம். அதுபோல ஆன்மீக நிகழ்வுகளில், அது சமய நிகழ்வாக இருக்கலாம், வீடுகளில் நடைபெறுகிற மங்கள நிகழ்வுகள், மரண சடங்குகள் போன்றவற்றில் இப்பெல்லாம் யாராவது ஒரு ஆள் செத்துட்டாருண்டா ஒரு 10 பேனர் அடிப்பாங்க. ஏன்னா அவ்வளவும் சூழலை மாசுபடுத்துகிற வேலை. அப்போ ஆன்மீக நிகழ்வுகளையும் சமய நிகழ்வுகள், வீடுகளில் நடைபெறுகிற கிரியைகள், அதுபோல நிறுவனங்களில் நடைபெறுகிற விழாக்கள், கலை விழாக்கள், பரிசளிப்பு விழாக்கள் போன்ற பல்வேறு விழாக்கள் இருக்குதானே, இவற்றில பிளாஸ்டிக் பொலித்தீன் அலங்காரங்கள், சோடனைகள், பாத்திரங்கள் போன்றவற்றை தடுத்து அவற்றை நிறுத்தி அதற்கு பதிலாக பாரம்பரிய முறைகளை பின்பற்றலாம். இப்ப அங்க வருகிறார்களுக்கு டீ கொடுக்கறதுக்கு வண்டே கப், என்ன உறிஞ்சு குழல், இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க தானே. அப்போ இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை பார்க்கலாம். ஆன்மீக நிகழ்வுகளில் பிளாஸ்டிக் பொலித்தீன் சோதனைகளை தவிர்த்து அதுக்கு பதிலாக ஆன்மீக நிகழ்வுகள், மங்கள நிகழ்வுகள், மரணச் சடங்குகள், நிறுவனங்களில் நடைபெறுகின்ற பல்வேறு விழாக்களில் இதை செய்யலாம். அதே போல அரசியல் கூட்டங்கள் அதிலையும் செய்யும். ரெஜிபோம், பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்ற சோதனைகளையும், வளைவுகள், பதாகைகள் என்பவற்றுக்கு பதிலாக துணிகளை பயன்படுத்தலாம்.
அதுபோல இயற்கையினால் அமைந்த பாத்திரங்கள், இப்போ உதாரணத்துக்கு தென்னஞ்சிரட்டையினால செய்யப்பட்டவை அல்லது கண்ணாடி பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்தலாம். இதுல மரண நிகழ்வை தனியா சொல்லலாம். அரச தனியார் நிறுவனங்கள்ல நிகழ்கிற ஒன்று கூடல்கள், ஒருங்கிணைப்பு நிகழ்வுகள், என்ன இப்படி சொல்ல. கடைகளில பொருட்களை வாங்குவதற்கு துணிப்பைகளை எடுத்து செல்வது அல்லது வியாபார நிறுவனங்கள் பொலித்தீன் பைகளுக்கு பதிலாக படிப்படியாக துணியினாலானவற்றை அறிமுகப்படுத்துவது. இப்ப அப்படி செய்யணும். இப்ப அரிசி, மா போன்றவை துணிப்பைகள்ல வர தொடங்கிட்டு சரிதானே. ஒரு காலத்துல இந்த போரா பேக் என்று சொல்ற, உர பேக் என்று சொல்ற, ஆரம்பத்துல உரம் வந்தபடியால அதை உர பேக் என்று சொல்றது, அந்த அந்த தன்மை வாய்ந்த பைகள்ல வந்த உணவுப் பொருட்கள் இந்த அண்மை காலத்துல துணியினாலே ஆனவற்றில வருகுது. குறிப்பாக பல அரிசி நிறுவனங்கள் இன்றைக்கு துணிப்பைகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டது. அதுபோல மா உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் மா இன்றைக்கு துணி பேக்ல வருகுது. அப்ப இயலுமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் உணவை பொதியிடுவதற்கும் பிளாஸ்டிக், பொலித்தீன் என்பவற்றுக்கு பதிலாக துணி மற்றும் இயற்கையாக அமைந்த அல்லது இயற்கையிலிருந்து பெறப்பட்டவற்றை பயன்படுத்தலாம். இயற்கையிலிருந்து பெறப்பட்டவை என்றால் ஒரு கடதாசி இயற்கையிலிருந்து பெறப்பட்டது சரிதானே. அப்ப துணி, கடதாசி போன்றவற்றை பயன்படுத்தும். அதுபோல உணவு பானங்களை பரிமாறுவதற்கு பிளாஸ்டிக் கப் போன்றவற்றுக்கு பதிலாக இயற்கையாக அமைந்த அல்லது கண்ணாடி பாத்திரங்கள் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக. அதுபோல விருந்தினர்களுக்கு அணிவிப்பதற்கான மாலைகள் சரிதான, சந்திர மாலை, பிளாஸ்டிக் மாலை என்று. அதுபோல பொது இடங்கள்ல, வைத்தியசாலை போன்ற இடங்கள்ல பிளாஸ்டிக், பொலித்தீன் கழிவுகளை சேகரிப்பதற்கென்று மக்களுக்கு இலகுவாக தெரியக்கூடிய கழிவு தொட்டிகள், டஸ்ட்பின், கழிவு தொட்டிகளை மக்களுக்கு இலகுவாக தெரிகிற வகையில ஏற்படுத்தலாம். அதுபோல பொது இடங்கள்ல பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்றவற்றை வீசுவதற்கு கடுமையான தண்டனைகள், தண்டப்பணம் போன்றவற்றை விதிக்கலாம். மென்பானங்கள், குளிர்பானங்கள் போன்றவற்றை கண்ணாடியிலான போத்தல்கள்ல கொள்வனவு செய்கிறது விரும்பக்கூடியது. பிளாஸ்டிக் போத்தல் சோடா வாங்குறதை விட கண்ணாடி போத்தல் சோடாவை வாங்குறத மக்கள் ஊக்குவிக்க வேணும். இது தொடர்பாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு போக வேணும். அதே போல மாற்று பயன்பாட்டுக்கான வழிமுறைகளை தேட வேணும். உதாரணத்துக்கு வாழை இலை, வாழை மட்டை, கமுகம் பாலை போன்ற மாற்று பொருட்களை அதிக அளவில் தேடி சேகரித்து அவற்றை மக்கள்கிட்ட ஊக்கப்படுத்தி அவற்றுக்கான பரிசில்களை வழங்கி சரிதானே, அவற்றை ஒரு நாகரிகமானவையாக அவ்வாறான பயன்பாட்டுக்கு பரிசில் வழங்குவது, விளம்பரம் செய்வது போன்றவற்றை. அதுபோல சிற்றுண்டி சாலைகள்ல, கேண்டீன், சாப்பாட்டு கடை இருக்குதானே, உணவு விடுதிகள் போன்றவற்றில் பிளாஸ்டிக் கோப்பை, பிளாஸ்டிக் தட்டுக்கள்ல உணவு வழங்குவதை தவிர்க்க வேண்டும். தென்னம் நார், அதாவது தென்னந்தும்பு, தென்னந்தும்பினாலான கயிறு, தும்புத்தடி, கால்மிதி போன்றவற்றினுடைய பயன்பாட்டை அதிகரித்து பிளாஸ்டிக்னாலே ஆனவற்றினுடைய பயன்பாட்டை குறைக்க வேணும். இப்ப தும்புத்தடி, விளக்குமாறு, கால்மிதி எல்லாம் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. இப்ப தும்புத்தடி, விளக்குமாறு, கால்மிதி, துடைப்பங்கள் என்று சொல்றேன், துடைப்பங்கள் போன்றவற்றை அரசு அலுவலகங்கள், பாடசாலைகள் போன்றவை இவற்றை பிளாஸ்டிக்கில் வாங்காமல் செய்யலாம். அதே போல பிளாஸ்டிக் பாவனையிலிருந்து விடுபடுகிற நிறுவனங்களுக்கு பரிசுகளை வழங்கி அரசாங்கம் ஊக்கப்படுத்தலாம். பிளாஸ்டிக் பாவனையிலிருந்து விடுபட்ட நிறுவனங்களுக்கு பரிசில் வழங்கி ஊக்கப்படுத்தலாம். இதை ஒரு வழிமுறையாக நீங்க சொல்லலாம். இப்படியாக செய்வதன் மூலமாக அவர்களை மற்றது பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகளை மீள் சுழற்சி செய்கிறது. மீள் சுழற்சி என்ற ரீசைக்கிள் பண்றது, திரும்ப பயன்பாட்டுக்கு எடுக்கிற சில வேளைகளை உடைந்த பிளாஸ்டிக் கதிரை, போத்தல் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு போய் அவைகளை அதை கொடுக்கலாம். அங்கே இங்கே வீசாம எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருந்து அது இலவசமாக வழங்கினாலும் பரவாயில்லை, அவற்றை
அவ்வாறான மீள் சுழற்சியாளர்களுக்கு வழங்குவதன் மூலமாக. சரிதான். அதுபோல தவிர்க்க முடியாதவை இருக்குது. இப்போது மென்பானங்கள், வைத்திய உபகரணங்கள், உதாரணத்துக்கு இந்த சேலைன் என்று சொல்கிறது என்ன, நோயாளர்களுக்கு ஏற்றுகிற அந்த நீர்த்தன்மை வாய்ந்தவை, நீர்த்தன்மை வாய்ந்த மருந்துகள் போன்றவை பிளாஸ்டிக்ல தான் வருது. பிளாஸ்டிக் வயர்கள்லாம் பயன்படுத்தப்படுது. ஆனால் இவற்றை வீசாமல் சேகரித்து மீள் சுழற்சிக்கு பயன்படுத்துவதும் எதிர்காலத்திலே அவற்றுக்கான பதிலீடுகளாக பயன்படுத்தக்கூடியவை தொடர்பாக கவனம் செலுத்துவதும் முக்கியமானதாக இருக்கு. அதே போல இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் கழிவுகளை தீயிலிட்டு எரிக்காமல் பார்த்து கொள்ள வேணும். தீயிலிட்டு எரிப்பது பல்வேறு விதமான நச்சுப் பொருட்கள் வழியில் கலப்பதற்கும் வழிவகுக்கும். அது இந்த டயோக்சின், யூரான் எல்லாம் கணக்கு இருக்கு. நாங்கள் அதுகள் வேணாம். சரிதானே. இப்போ இதன் மூலமாக சுவாசம், தோல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படாமல் நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல பொருட்களை வாங்குவதற்கு சந்தை, கடைக்கு செல்லும் போது நாங்கள் துணிப்பைகளை எடுத்து, ஏற்கனவே அந்த நிறுவனங்கள்ல இருந்து துணிப்பைகளை கொள்வனவு செய்து அந்த துணிப்பைகளை எடுத்துக்கொண்டு போகிறது வசதியானதாக இருக்கு. அப்போ இப்படி மற்றது சட்டங்கள், விதிகள், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான வழிமுறைகள்ல நீங்கள் பாவனையை குறைப்பது தொடர்பாக உடனடியாக நிப்பாட்டுறது சாத்தியம் இல்லை. குறைப்பது தொடர்பில் மேற்கொள்ளலாம். சரியா. இருந்தாலும் ஒரு விடயத்தை நீங்கள் சொல்ல வேணும். இது நடைமுறை சாத்தியமானதாக ஆகுவதற்கு பல்வேறு சவால்கள் இருக்கு. சும்மா சாதாரணமா சொல்லலாம். இன்றைக்கு உலக சனத்தொகையில மக்கள் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக், பொலித்தீன் என்பவற்றுக்கான பதிலீட்டினை தேடி கண்டடைவது சாதாரண விடயம் அல்ல. இன்றைக்கு வருகிற இந்த பிஸ்கட் வகைகள், இணைய உணவு பண்டங்கள், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடியவை எல்லாம் பிளாஸ்டிக் போத்தல்கள்லையோ அல்ல பிளாஸ்டிக் பொலித்தீன் பைகள்லையோ தான் வருகிறது. இவற்றுக்கான பதிலீடு என்பது மிக இலகுவானது ஒன்று அல்ல. சரிதானே. அப்போ இத தற்போது இருக்கக்கூடிய பெட்ரோலிய பொலித்தீன் பிளாஸ்டிக்கு பதிலாக மக்கக்கூடிய இயற்கையிலிருந்து உருவான, அப்ப கடந்த காலங்களில் கரும்பு போன்றவற்றில் இருந்தெல்லாம் பொலித்தீன் செய்யறதுக்கு ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். சில இடங்களில் வெற்றி அளிச்சிருக்கு. சரிதானே. அப்போ இந்த மாதிரியான, அதாவது இயற்கையிலான மக்கக்கூடிய பொலித்தீன்களை அல்லது பொலித்தீனுக்கான பிரதியீடுகளை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. இப்போ சாதாரண வழிமுறை இல்லை. உடனடியாக பொலித்தீன் நிப்பாட்டு என்று சொன்னா, என் முன்னோர்கள் எல்லாம் இப்படி செய்தவைதான். எங்களுடைய கடந்த கால முன்னோர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றினார்கள். வாழை இலையில சாப்பாட்டை போட்டவை என்ன, வாழை இலையில பாசல் கட்டினவை, கடதாசி இலையும் வாழை இலையிலையும் பாசல் கட்டினார்கள். அன்றைக்கு இருந்த மக்கள் தொகை என்பது வேறு, இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை என்பது வேறு. அன்றைக்கு அவர்களுடைய தொழில், பயண தூரம், அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. இன்றைக்கு வேறு வாழ்க்கை முறை. அன்றைக்கு வயல்ல வேலை செய்து பின்னும் வீட்டில் இருந்து கடகத்தில் சோறு போட்டு கொண்டு வாழையில கரையை கொண்டு போகக்கூடியதா இருந்தது. இன்றைக்கு அலுவலகத்துக்கு அப்படி கொண்டு போயிடாங்க. கடகத்தில் சோறை போட்டு மேலே தாமரையிலே அலமூடி வாளியில குழம்ப விட்டு கொண்டு போயிடலாம். அது சாத்தியம் இல்லை. சரி. அப்ப இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை வேறு. மக்களினுடைய தேவைகள் மாற்றமடைந்து விட்டது. மக்களுடைய பயணம் மாறிட்டது. அவர்களுடைய தொழில் முறைகள், மக்கள் எண்ணிக்கை மாறிட்டது. ஆகவே உலகத்தினுடைய சனத்தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப தேவைகள் அதிகரித்திருக்கிறது. நாடுகளுக்கு இடையில உணவு பண்டங்களினுடைய வியாபாரம் அங்க அப்படி இல்லை. ஒரு கிராமத்துக்குள்ளே உணவை கொண்டு போறதுதான் வேலை. இப்ப நாடுகளுக்கு இடையில உணவை கொண்டு வேண்டி இருக்கு. சரிதானே. ஏற்றி இறக்கும் செலவு, கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு எல்லா கண்ணாடி போத்தலையும் சூட வருமாக இருந்தால் அவ்வளவு கண்ணாடி போத்தலையும் திருப்பி ஏற்றுறது, அது மிகப்பெரிய பொருளாதார செலவுகளை ஏற்படுத்தும். அப்ப சனத்தொகையினுடைய பெருக்கம், பிளாஸ்டிக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தரக்கூடிய அதிகரித்த செலவு, மக்கள் பொலித்தீனை விரும்பினது காரணமே குறைந்த செலவு என்பதுதான். இது அதிகரித்த செலவை கொண்டு வரும். சனத்தொகையினுடைய, அதாவது மக்களினுடைய தேவையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்வது கடினமாக இருக்கிறது. அதுபோல பிளாஸ்டிக்கு பதிலாக பிளாஸ்டிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய குறைந்த செலவிலான நுட்பங்களை கண்டுபிடிக்கிறது சாதாரண வேலை இல்லை. சரி. இன்றைக்கு மாற்றீட்டு பொருட்களை கண்டறிவதில்
முழுமையான வெற்றி கிடைக்க பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்புடைய உற்பத்திகளிலேயும் வர்த்தக நடவடிக்கைகளையும் பெருமளவான ஆக்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கு. பெருமளவான ஆக்கள் இதில் வேலை செய்யணும். பிளாஸ்டிக் பொலித்தீன் சார்ந்த பணிகள் அந்த நிறுவனங்கள் பெருமளவு முதலீடுகள் இடப்பட்டிருக்கு. பெரிய அளவு இயந்திரங்கள் முதலீடுகள் இடப்பட்டிருக்கு. அப்ப திடீரென நிறுத்தியல, அது பொருளாதார முடக்கம் கொண்டு ஏற்படும். என்ன நாட்டின் பெருமளவு முதல் இதுக்குள்ள இருக்கு. இதை விட இயற்கையினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். இன்றைக்கு பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்படுத்துறதுக்கு பதிலாக கடதாசிகளை பயன்படுத்த தொடங்கினால் மிக அதிகளவான மரங்கள் அழிக்கப்படும். பிளாஸ்டிக் பொலித்தீனை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நாங்கள் இயற்கையிலான நார்பொருட்களை பயன்படுத்துவோம் என்று புறப்படுவோமாக இருந்தால் உலக மக்கள் தொகையின் தேவைக்கு அந்த உற்பத்தியை மேற்கொள்ளுகிற போது பல இயற்கை வளங்களை விரைவாக அழிக்க வேண்டி வரும். பெருமளவான காடுகள், மரங்கள், புல் தரைகள் போன்றவற்றை நாங்கள் அழிக்க வேண்டியதாக ஏற்படும். இலகுவான வழி அல்ல. இதுல பல்வேறு விதமான சவால்கள் இருக்கு. அதிகரித்த சனத்தொகையின் தேவைகளை நிறைவு செய்வது, பல்வேறு விதமாக தேவைகள் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த காலத்தில் காணப்பட்ட தேவைகளை விட இன்றைக்கு பிளாஸ்டிக் பொலித்தீன் பயன்பாட்டினுடைய தேவைகள் அதிகளவாக இருக்கிறது. அதுபோல அவற்றில் விலை குறைந்த, பாரம் குறைந்த, அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய, இலகுவாக கையாளக்கூடிய மாற்று பொருட்களை தேடி கண்டடைவதற்கு மனித இனம் மிகப்பெரிய முயற்சியை, ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிளாஸ்டிக் பொலித்தீன் உற்பத்தி, விநியோகம், அவற்றின் வணிகம் என்பவை சார்ந்து பெருமளவிலான வேலை வாய்ப்புகளும் நிதி முதலீடுகளும் காணப்படுகிறது. அவற்றை மாற்று பயன்பாடு கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அந்த வேலை செய்கிறார்களுக்கு வேற வேலை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த இயந்திரங்களை வேறு தேவைக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த முதலீடுகளையும் அந்த மூலதனத்தையும் அந்த தொழிலாளர்களையும் அந்த வேலை வாய்ப்பினையும் தொடர்ந்து பேணக்கூடியதாக அந்த மாற்று வழிகள் இருக்க வேண்டும். அதுபோல பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையிலிருந்து விடுபடுவதன் மூலமாக உலகம் நன்மை பெற வேண்டுமாக இருந்தால் இதன் காரணமாக இதற்கு பதிலீடாக இயற்கை வளங்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை வளங்கள் அழிக்கப்படுவது என்பது நிகழாமல் பிரதியீடு செய்யப்பட வேண்டும். இது சாதாரண வேலை இல்லை. சரியா? ஆகவே நாங்கள் இறுதியாக சொல்ல வேண்டும், மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய, ஆனால் நிச்சயமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுகிறோம். இல்லை இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, தொடர்ந்து பிளாஸ்டிக் பொலித்தீனை பயன்படுத்துவோம் என்று விட முடியாது. எதிர்கால சந்ததிக்கு பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பில் அச்சுறுத்தல் இல்லாத எதிர்காலம் ஒன்றை வழங்குகிற கடமை இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களிடம் இருக்கிறது. அந்த கடமை அவர்கள் செவ்வனே செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது அந்த முயற்சியினுடைய விளைவுகள் மேலும் பாரதூரமான வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விடாமல் அதை செய்ய வேண்டி இருக்குது என்பதை நீங்கள் உங்களுடைய முடிவுரையில சொல்லி முடிக்க வேண்டும். சரியா? அப்ப 5 அல்லது 6 பந்திகளாக நீங்க இந்த கட்டுரையை எழுத போறீங்க. முதலாவது என்ன சொல்றீங்க? பிளாஸ்டிக்கை பற்றின அறிமுகத்தை சொல்லுவீங்க. பிளாஸ்டிக்கை பற்றி திரும்ப ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு வரேன். சமரை சொல்லுகிறேன் பிள்ளைகள். பிளாஸ்டிக் பொலித்தீன் பற்றிய அறிமுகத்தை சொல்ல போறேன். நான் பிளாஸ்டிக் பொலித்தீன் என்று சொன்னாலே நீங்க பொலித்தீன் என்பதை முன்னிலைப்படுத்தி எழுதலாம். சரிதானே? அது தவறுதலாக தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டு விஞ்ஞானிகளால் மெருகேற்றப்பட்டு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களினுடைய வாழ்வின் எல்லா இடங்களிலும், எல்லா நன்மை தீமை சாப்பாடு குடி எல்லாத்துல 2 பின்னி பிணைந்த மக்கள் வாழ்வோடு நெருங்கிய தொடர்பு உள்ளது பிளாஸ்டிக் பொலித்தீன். அது மக்களால் உவந்து ஏற்று பயன்படுத்தப்பட்ட போது மக்கள் கொண்டாடிய அளவை விட இன்றைக்கு மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அச்சமடைகிற அல்லது எல்லா உயிரினங்களுக்கும் தீங்க தரக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் மிகுந்ததாக அது மாறி இருக்கு. ஆகவே நாங்கள் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை மக்களிடம் முக்கியத்துவம் பெற்றதற்கான காரணங்கள்
தற்போது அது அச்சுறுத்துகின்ற ஒரு விடயமாக மாற்றமடைந்தது எவ்வாறு என்பது தொடர்பாகவும், பொலித்தீன் பயன்பாட்டினாலே ஏற்படக்கூடிய தீங்குகள், அவற்றை குறைப்பதற்கான வழிவகைகள் பற்றியும், பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையில் இருந்து விடுபடுவதில் காணப்படக்கூடிய தடைகள், சவால்கள் என்பவை பற்றியும் தொடர்ச்சியாக நோக்கலாம் என்று முதல் பந்தியை சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது பந்தியை சொல்லுகிறோம். பிளாஸ்டிக் பொலித்தீன் மக்களால் விரும்பி ஏற்கப்பட்டது. ஏனென்றால் குறைஞ்ச விலை, நீண்ட காலம் பாவனை, அழகானது, அழகானது, கவர்ச்சியானது, பொதியிடுவதற்கு ஏற்றது, தேவையான அளவில் உற்பத்தி செய்யலாம். இதுதானே விரும்பிய வண்ணங்களில், விரும்பிய வடிவங்களில் தேவையான அளவில் அதை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு. பல்வேறு உணவுப் பொருட்களையும், பானங்களையும், விளையாட்டுப் பொருட்களையும், ஒவ்வொரு விதமான மக்கள் பாவனைக்குள்ள பொருட்களை பழுதடையாமல் பொதி செய்யக்கூடிய மிகச் சிறந்த ஒன்றாக பொலித்தீனும் பிளாஸ்டிக்கும் அமைஞ்சதால மக்கள் இதை அதிக அளவில் வரவேற்று பயன்படுத்தினார்கள். தற்போது அதன் பிரிகடையாத, அழிவடையாத, மக்கி போகாத தன்மை காரணமாக முழு மனித சமுதாயத்துக்கும் அது அச்சுறுத்தலாக மாறி போயிருக்கிறது என்பதை பற்றி இரண்டாவது பந்தியில விளங்கப்படுத்தி சொல்லுவீங்க. இதனால மனிதனுக்கு பல்வேறு பொருளாதாரம் வேண்டாம், நாட்டின் உற்பத்தி, வருமானம், பொருளாதார, சமூக, சூழல், சுகாதாரம், சரிதானே, போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அப்ப என்ன சுற்றாடல் பிரச்சனைகள் ஏற்படுது? இது மழை காலங்களில் நீரோட்டத்தை தடுக்குது, கீழே தண்ணி போகிறத தடுக்குது, மேலே தண்ணியை தேங்கி வச்சிருக்குது. அதனால வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகிறது. இது பிரிஞ்சு போய் நீரோட கலப்பதனால நீர்வாழ் உயிரினங்கள்ல கலக்குது. வெளியில இருக்கிறத ஆடு, மாடு, நாய் பூனை சாப்பிடுகிறதால அவற்றுக்கு சடதியாக மரணங்கள் ஏற்படுகிறது. மக்களுக்கு அதனால பொருளாதார ரீதியான நட்டங்கள் ஏற்படுகிறது. கால்நடைகள் இறப்பதனால பொருளாதார ரீதியான நட்டங்கள் ஏற்படுகிறது. இவ பிரிகை அடையாமல் சிறிய சிறிய துணுக்குகளாக கடல்ல போய் சேருகிறதால பிரச்சனை இருக்குது. மக்களினுடைய உடல்ல கலக்குது, சுவாசத்தினாலையும், உணவினாலையும், நீரினாலையும் கலக்குது. சரிதானே, இவற்றை பயன்படுத்தும் போது சூடான உணவுகளை பிளாஸ்டிக் பொலித்தீனில் பொதி செய்கிற போது அவை உணவோடு கலப்பதன் காரணமாக மக்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் புற்றுநோய் ஏற்படும், உடல் கட்டிகள் தோன்றுவது, குருதி சுற்றோட்ட தொகுதியில் நச்சுத்தன்மை ஏற்படுவது, சமிபாட்டு தொகுதி, சிறுநீரக தொகுதி, இனப்பெருக்கம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுகிறது. அதாவது மரபணு குறைபாடு போன்றவை ஏற்படுவது, சுவாச கோளாறுகள், தோல் நோய்கள் போன்றவை ஏற்படுகிறது. இந்த விடயங்களை சொல்லு. இது எரிப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய தீங்குகள், சரி, அந்த நச்சுக்கள் வழியோடு கலப்பதன் காரணமாக எல்லா உயிரினங்களும் பாதிப்படைகிறதாக இருக்கிறது. போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது ஏற்படக்கூடிய தீங்குகள் தொடர்பில் நீங்கள் விளங்கப்படுத்துவீங்க. அப்ப இதை குறைப்பதற்கான வழிமுறைகள் இன்னும் நீங்க யோசித்து சொல்லலாம். சரிதானே, வீடு, அலுவலகம், பாடசாலை, திருமண நிகழ்வு, மரணச் சடங்கு, பாடசாலையில் நடக்கிற நிகழ்வுகள், பொது நிகழ்வுகள், பல்வேறு இடங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் இந்த விடயங்களை செய்யலாம். இதை தவிர மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறது, இதுக்கு பதிலான பொருட்களை கண்டுபிடிக்கிறது, பதிலானவற்றை பயன்படுத்துகிறது, பழைய முறைக்கு போகிறது, இயலுமான வரைக்கும் பயன்படுத்தியவற்றை மீள மீள பயன்படுத்துகிறது, இவற்றை மீள் சுழற்சிக்கு ஒப்படைக்கிறது, வீணே வீசாமல் அதுக்கான ஒழுங்கான குப்பை தொட்டியை ஏற்படுத்தி அந்த குப்பை தொட்டியில் இடுவதன் மூலமாக அல்லது சேகரித்து வைத்து மீள் சுழற்சிக்கு வழங்குவதன் மூலமாக ஒரு பாதுகாப்பான பொறிமுறை ஒன்றுக்குள்ள நீங்க போகக்கூடியதாக இருக்கும். இதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணும். கடைகளுக்கு போகிற போது, சந்தைக்கு போகிற போது துணிப்பைகளை கொண்டு போகிறது, பொதி செய்கிறதுக்கு உணவுப் பொருட்களை பொதி செய்வதற்கு இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் இயற்கை நார்களையும் துணிகளையும் பயன்படுத்துவது போன்ற பல்வேறு விதமான வழிமுறைகளை நீங்கள் பிரேரிக்கலாம். எப்படி பிரேரிக்க முடியும் நீங்கள் சொல்ல வேணும். இது இலகுவானது இல்லை. அடுத்த 10 இது இலகுவானது இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சனத்தொகைக்கு, அந்த சனத்தொகை பயன்படுத்துகிற பொலித்தீனுக்கு பதிலாக அதே அளவு எண்ணிக்கை உள்ள இன்னும் ஒரு மாற்று பொருளை கண்டுபிடிக்கிறது சாத்தியமானது அல்ல. அது மிக கடினமானது.
சரிதானே? ஏன்னா தேவைகள் மிக அதிகரிச்சிருக்கு. கடந்த காலத்தில் ஒப்படைகளும் நிறைய தேவை இருக்கு. இந்த தேவைகளை மாற்றீடு செய்வதற்கான பதிலீட்டு பொருட்களை கண்டடைவதில் உலகம் அதிக முயற்சியும் ஆராய்ச்சியும் செய்ய வேண்டியிருக்கு. மற்ற இந்த துறையில நிறைய பேர் முதலீடு போட்டிருக்கிறோம், வேலை வாய்ப்பு இருக்குது, வணிகம் நடக்குது. ஆகவே இது மக்கள் எதிர்ப்பில்லாம செய்ய வேணும். மக்களுக்கு பொருளாதார நட்டம் ஏற்படுகிற போது மக்கள் எதிர்க்க தொடங்குவாங்க. ஆகவே எதிர்ப்பில்லாம செய்ய வேண்டி இருக்கு. அதை விட பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையை நிறுத்தி அதற்கு பதிலாக இயற்கை நார்கள், கடதாசிகள், துணிகள் போன்றவற்றை பயன்படுத்தும் போது பெருமளவிலான மரங்கள் போன்றவற்றை அழிக்க வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளுக்கு அதை போதாம இருக்கிற போது இந்த தேவையும் வரைக்குள்ள பெருமளவு இயற்கை அழிவு அல்லது இயற்கை வளங்களின் அழிவு நிகழ்வதற்கு சாத்தியம் இருக்கு. இப்ப இந்த சாத்தியங்களை நாங்கள் பார்த்து படிப்படியாக இவற்றை வெற்றி கொள்வதற்கான ஒரு உபாயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சு எதிர்கால சந்ததிக்கு பிளாஸ்டிக் பொலித்தீன் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு உலகத்தை கையளிக்கிறது எங்களுடைய பொறுப்பாக இருக்கும் என்பது போல ஒரு அழகான கட்டுரையை நீங்க எழுதக்கூடியதாக இருக்கும். எழுத வேணும். சரியா? சரி, நாங்கள் கடந்த செயலமர்வில் கலந்துரையாடிய ஒரு விடயத்தை திரும்ப கொஞ்சம் அழகாக ஒழுங்குபடுத்துவோம். பல பேர் என்ன சொல்ல மாட்டேன், என்னுடைய ஞாபகம் இருந்தால் 12 பிள்ளைகள். இன்றைக்கு யாரோ ஒருவரோ 2 பேர் அனுப்பியிருந்தவங்க. அந்த கணக்கை சேர்த்தால் 12 பேர் கட்டுரை செய்து அதுக்குரிய உள்ளீடுகளை போட்டு அனுப்பியிருந்தாங்க. கட்டுரையாக அல்ல, அந்த கட்டுரையில் நாங்கள் என்னென்னத்தை போடுவார்கள். சரி, அப்போ நாங்கள் திரும்ப ஒரு தடவை ஏனையவர்களுக்காகவும் திரும்ப ஒரு தடவை ஊக்கப்படுத்துகிற மாதிரியாக சொல்லலாம். என்ன, முதலாவது ஒரு பந்தி அது அறிமுகமாக இருக்க வேண்டும். அந்த பந்தி கட்டுரையில உள்ளடங்க போகிற எல்லா விடயங்கள் தொடர்பிலையும் மேலோட்டமாக குறிப்பிட வேண்டும். சரிதானே? அப்போ இதுல கேள்விகள் எவ்வாறு அமையலாம் என்றால், சமூக வலைத்தளங்கள் மாணவர்களுக்கு நன்மை அளிக்கிறதா தீமை அளிக்கிறதா, அவர்களுடைய நேரத்தையும் தூரத்தையும் அது குறைவுபடுத்தி இருக்கா, நேர விரயம் தருகிறதா, இந்த மாதிரியாக பல்வேறு துணைப்பொருள் அது இருக்கலாம். அப்படி பார்த்தாலும் சமூக வலைத்தளங்களினுடைய நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்து தீமைகளை குறைக்கவும் நன்மைகளை பெருக்கவும் உரிய வழிவகைகளை வழங்குவது உங்களுடைய கட்டுரையின் நோக்கமாக இருக்கும். சமூக வலைத்தளங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை வழங்குதல், சமூக வலைத்தளங்களுக்கான உதாரணங்களை வழங்குதல், சமூக வலைத்தளங்களினுடைய பயன்பாடுகள் அவற்றினுடைய நன்மைகளை பட்டியலிடுவது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதனால எதிர்நோக்கப்படுகிற பிரதிகூலங்கள் அல்லது தீங்குகள், பாதிப்புகள் என்னமோ அதை சொல்லுகிறது. அடுத்தது இந்த நன்மைகளை அதிகரிப்பதற்கும் தீங்குகளை குறைப்பதற்குமான வழிமுறைகளை பரிந்துரைப்பது என்பது உங்களுடைய கட்டுரையின் உள்ளடக்கமாக இருக்க போகிறது. அப்போ முதல் பந்தியில நீங்க சொல்றீங்க, இன்றைக்கு அறிவியலினுடைய வளர்ச்சியில் கணினி பயன்பாடுகள் முக்கியமானவையாக இருக்கு. முதலாவது பந்தியில நாங்கள் சொல்லுவோம், அறிவியலினுடைய வளர்ச்சியில கணினி பயன்பாடு என்பது முக்கியமானதாக இருக்கிறது. பல்வேறு அறிவியல் சார்ந்த தரவுகளையும் தகவல்களையும் தொலைத்தொடர்பு துறையினூடாக அல்லது தகவல் பரிமாற்றத்தினூடாக மாற்றம் செய்கின்ற முக்கியமான பணியை இன்றைக்கு கணினி பயன்பாடு செய்யுது. அதாவது இணையதளங்கள் செய்கின்றன. என்ன, இணையதளங்கள் அதை செய்யுது. நாங்கள் வெப்சைட் என்று சொல்லுவோம். இணையதளங்கள் அவற்றை செய்கிறது. பல்வேறு தகவல்கள் தரவுகளை பரிமாறிக்கொள்வதற்கான விரைவாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பரிமாறிக்கொள்வதற்காக இணைய பயன்பாடு, இணையத்தின் பயன்பாடு, அதாவது இன்டர்நெட். கணினி பயன்பாடு இன்றைக்கு இணையம் இல்லாமல் கணினியை பயன்படுத்தி பிரயோசனம் இல்லை. நெட் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல் கம்ப்யூட்டரை பாவிக்கிறது. ஒரு காலம் கம்ப்யூட்டர் அப்படி தான் பாவிச்சு. சரிதானே? அவர்களை பென்ட்ரைவையும் சிடியையும் இந்த மாதிரியான விடயங்களை, அதுக்கு முன்னுக்கு ஃப்ளப்பி டிஸ்க் எல்லாம் இருந்தது, அதை பற்றி நான் கதைக்க இல்லை. அவற்றை பயன்படுத்தி தான் கணினி பயன்படுத்தப்பட்டது. எப்போது இணையம் வந்ததோ, இன்டர்நெட் வந்ததோ, அதுக்கு பிறகு இன்றைக்கு இன்டர்நெட் வேலை செய்யாமல் கம்ப்யூட்டரை பாவிக்கிறதே இல்லை என்று வந்துட்டு.
நாங்கள் அதில் சேமித்த தகவல்களை ஓரளவு பயன்படுத்தினாலும் இணையம் இல்லாமல் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கு. இன்றைக்கு நவீன அறிவியல்ல கணினி பயன்பாடு முக்கியமாக இருக்கு. கணினி பயன்பாடு என்பது தகவல்களையும் தரவுகளையும் பரிமாற்றம் செய்கின்ற இணைய பயன்பாடாக இருக்கிறது. இணைய பயன்பாட்டில் மேலும் ஒருபடி முன்னேறி குழுக்களாகவும் தனி நபர்களாகவும் தமக்கிடையில விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்கான வலைத்தளங்கள், சமூக வலைத்தளங்கள் என்று அழைக்கப்படுபவை மேலும் பிரபல்யம் அடைந்திருக்குது. சரிதானே? இவை மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் எழுதுறது இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், மைஸ்பேஸ், கூகுள் பிளஸ், டெக்ட், என்ன அப்படி உங்களுக்கு கணக்கு தெரியும். சரிதானே? யூடியூப், ஃப்ளிக்கர், டிக் என்று சொல்லி இந்த மாதிரியாக இருக்குது. அதில் ஆங்கில வார்த்தையை தான் பயன்படுத்தலாம். இதெல்லாம் சில வேளையில் நீங்கள் முகநூல் ரெண்டொன்றுக்கு தமிழ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இருக்கா எனக்கு தெரியல. அப்போ வாட்ஸ்அப், வைபர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியாக பல்வேறு விடயங்கள் இப்படி எல்லாம் இதுகள் இருக்குது என்று சொல்லி இவ குழுக்களாக தங்களுக்குள்ள வரையறுக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையில பாதுகாப்பான முறையில் தகவல்கள் தரவுகளை அதேவேளை ஒரே நேரத்தில் பல பேருக்கு விரைவாகவும் இலகுவாகவும் நம்பகமான முறையிலையும் தகவல்கள் தரவுகளை பரிமாறிக்கொள்வதற்கு, அதுபோல விரைவான இலகுவான எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தக்கூடிய 24 மணி நேரமும் பயன்படுத்தக்கூடிய வசதிகளோடு அவை கிடைத்திருப்பதன் காரணமாக இன்றைக்கு அது சமூகத்தில் உயர்ந்த அளவில் கையாளப்படுகிறது. எல்லா தரப்பினராலும் கையாளப்படுகிறது. எல்லா பிரதேசம், எல்லா வகையான மக்களாலையும் அது கையாளப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரிதானே? இதனால ஏற்படக்கூடிய சாதகங்கள், பாதகங்கள் அல்லது அனுகூலங்கள், பிரதிகூலங்கள், நன்மை தீமை நம்ம சொல்லலாம். இதனால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், பிரதிகூலங்கள், அனுகூலங்களை அல்லது நன்மைகளை அதிகரித்து அவற்றின் சவால்கள், பிரதிகூலங்களை குறைப்பதற்கான வழிமுறைகள் போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக ஆராயலாம் என்று சொல்லி நீங்கள் முதலாவது விடயத்தை, முதலாவது பந்தியை இந்த மாதிரியாக எழுதலாம். சரிதானே? அது தொடர்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிமுகத்தை முதல் பந்திக்குள்ள சொல்ல போறீங்க. சமூக வலைத்தளங்களுக்கான அறிமுகம், சமூக வலைத்தளங்களுக்கான உதாரணம், அவற்றுக்கான நன்மைகள், அவற்றினால பிறகு மனிதர்கள் பெறுகின்ற மனித சமூகம் பெறக்கூடிய நல்ல விளைவுகள், அவை தருகின்ற பொருத்தமற்ற விடயங்கள் அல்லது சவால்கள், பாதிப்புகள் ஏதோ. சரிதானே? நன்மைகளை அதிகரித்து அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான நுட்பங்கள், வழிமுறைகள் போன்ற பல்வேறு விடயங்களை இதனூடாக நாங்கள் ஆராய இருக்கிறோம் என்பதாக நீங்கள் இதை சொல்லிக்கொள்ள இயலும். சரி, பிறகு நீங்கள் இந்த நன்மைகளை சொல்லலாம். இந்த சமூக வலைத்தளங்களினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று பார்க்கிற போது, சமூக வலைத்தளங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக அரட்டை அடிப்பதாக மட்டும் இல்லாமல் இது பல்வேறு விதமான அரசியல், பொருளாதாரம், சமூகம், பண்பாடு, கல்வி, மருத்துவம், போசாக்கு, பொழுதுபோக்கு, இயற்கை பாதுகாப்பு போன்ற சூழல் பாதுகாப்பு. சரிதானே? அதுபோல இடர் முகாமைத்துவம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சுனாமி அடிக்க போகுதாம் என்று சொல்லி சொன்னால் உடனே அறிவிக்கலாம். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்ன சொல்ற, இடர் முகாமைத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் மிகவும் பெருமதி வாய்ந்த பங்களிப்பினை வழங்குவதாக அது இருக்கிறது. சாதாரணமாக சமூக வலைத்தளங்கள் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல, அது பல்வேறு விதமான நன்மைகளை, பெருந்தொகையான நன்மைகளை அள்ளி வழங்குவதாக இருக்கு. கல்வி, சுகாதாரம், மருத்துவம், போசாக்கு, பொழுதுபோக்கு, சமயம், கலை, இலக்கியம், இதுதானே, பொருளாதாரம், அரசியல், இடர் முகாமைத்துவம், இயற்கை பாதுகாப்பு போன்ற பல்வேறு விதமான இடங்கள்ல அது நன்மை அளிப்பதாக இருக்கிறது. உறவுகளுக்கு பாலம் கொடுக்கிறது.
சரிதானே? குடும்பத்தை பிரிந்து பல்வேறு கண்டங்களில் வாழக்கூடிய உறவினர்கள் தங்களுக்கு இடையில தொடர்பு கொள்வதற்கு இது மிக முக்கியமானதா, சமூக வலைத்தளங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருக்குது. அது மட்டுமல்ல, தங்களுடைய கருத்துக்கள், என்ன அபிப்பிராயங்கள், கருத்துக்கள் என்றது மேலே நீங்க ஒரு ஒரு பதிவு, ஒரு போஸ்ட், அது சம்பந்தமா கமெண்ட், அபிப்பிராயங்கள், கலந்துரையாடல்கள், வாத பிரதிவாதங்கள்ல ஈடுபட்டு ஒரு விடயத்தில் தெளிவை பெறுவது, நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்வது போன்ற பல்வேறு விடயங்கள்ல அவை நன்மை அளிப்பதாக இருக்குது. வணிக நிறுவனங்கள், அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர், தமிழ்ல சொல்லுவோம் என்ன, அதாவது இணைய வழியான வணிகம் மற்றும் இணைய வழியிலான பணப்பரிமாற்றம். ஒரு காலத்துல பாதுகாப்பாக பணத்தை கொண்டு போறதே பெரிய பிரச்சனை, பேங்க்ல வச்சு கொண்டு போயிடல. அது இன்றைக்கு பணத்தை கையால தொட தேவையில்லை, பார்க்க தேவை. சரியா? நாங்க காசை இப்போ உடனும் இன்னொரு ஆளுக்கு மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இணைய வழியிலான வணிகம், ஆன்லைன் பிஸ்னஸ், இன்றைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா பொருள் வருது, பார்க்குறோம், எங்களுக்கு வேணா வேண்டாம் திருப்பி கொடுக்குறோம். நாங்க சொன்ன மாதிரி இல்லைன்னா திருப்பி கொடுக்குறோம், இல்லைன்னா வாங்குறோம், காசை கொடுக்குறோம். சரிதானே? அப்போ ஆன்லைன், அது என்ன சொல்றோம், இணைய வழியிலான வணிகம், இணைய வழியிலான பணப்பரிமாற்றம் போன்றவை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு நன்மை தருகிற விடயமாக இருக்கு. சரிதானே? கற்றல் நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இந்த யூடியூப், லிங்க்டன், ஷூம், இன்ஸ்டாகிராம், நிறைய. சரியா? நாங்கள் உதாரணம் சொல்ல வேணாம், மேலே சொல்லிட்டு இருந்தானே, சமூக வலைத்தளங்கள் தங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய பிரதேசத்தில் அரிதாக இருக்கக்கூடிய ஆசிரிய வளம், கிடைக்காத ஆசிரிய வளத்தை கூட தொலைவில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு கடினமான பாடங்கள் என்று கருதப்பட்டது அல்லது அதுக்கான ஆசிரிய வளம் குறைவு என்று பின்தங்கிய பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் யூடியூப்ல பார்த்து படிக்கிறாங்க. அப்ப சமூக வலைத்தளங்கள் மாணவர் தங்களுடைய பாடங்களை புரிந்து கொள்ள, புதிய விஷயங்களை படித்து கொள்ள, அது மட்டும் இல்லை, உதாரண விளக்கங்கள். இப்ப நீங்கள் ஏழு சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், பிசிக்ஸ்ல இருக்கிற அந்த பரிசோதனை அதெல்லாம் அதுல செய்து காட்டலாம். நீங்கள் ஆப்பில் செய்கிறத விட அதில் பார்க்கலாம், வீடியோஸ்ல இருக்கும். சரிதானே? அதே போல உயிரியல்ல இருக்கக்கூடிய பரிசோதனைகள், விஞ்ஞானம் சார்ந்த பரிசோதனைகள் எல்லாம் மிக தெளிவாக செய்து காட்டும். தெளிவான கற்றல் கற்பித்தலுக்கு, சரி, குழுக்களாக சேர்ந்து பாடங்களை பற்றி கலந்துரையாடல் செய்வதற்கு, இப்ப கற்றலுக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கு. தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு, வேகமான தகவல், விரைவான வேகமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு. சரிதானே? ஒரு சமூகத்தில் விரைவாக, இப்போ உதாரணத்துக்கு அனர்த்த முகாமைத்துவம், காலநிலை பற்றிய முன்னறிவிப்பு, இப்போ சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் நாளைக்கு மழை வருமா வராதா என்பதை பற்றி எல்லாம் எழுதுகிறார்கள். சமூகத்துக்கு முக்கியமான தகவல்கள், எப்போ மழை பெய்யும், எத்தனை நாட்கள் மழை இருக்கும், எப்போ மழை தொடங்கும், எப்போ முடியும் என்று சொல்லி எல்லாம் முக்கியமான காலநிலை பற்றிய தகவல்கள். இது பொருளாதாரத்துக்கு உதவும். அறுவடை செய்பவர்கள், வயல் விதைக்கிறார்கள், என்ன, இவர்கள் எல்லாம் அதை பார்த்து தங்களோட கருமங்களை செய்வார்கள். சாதாரணமா வீட்டுல தேங்காய் எண்ணெய்க்கு காய போடுறதா இல்லையாங்கிறத அந்த அறிவித்தலை பார்த்து முடிவுக்கு போகும் இந்த மக்கள். அப்போ தகவல் பகிர்வு, முக்கியமான தகவல்களை சமூகத்திற்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. அது ஒரு மிகுந்த பயனளிக்கிறதாக இருக்கும். அந்த பகுதியை நீங்க சொல்லலாம். மற்ற சமூக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்போ அவர்களுக்கு சமூகத்துக்கான சில விடயங்களை விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டியதாக இருந்தது. குறும்படங்களை கூடாக பிரச்சாரங்கள் செய்யலாம், சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆசிரியர்கள் மாணவர்களோட ஒத்துழைப்புகளை, மற்றது தகவல் ஆதாரங்களை பெற்றுக்கொள்ளுகிற. இப்போ இதுக்கான மூல நூல் என்ன என்று கேட்ட உடனே யாராவது சொல்லுவார்கள், இந்த புத்தகத்துல தான் இருக்கு. மற்ற ஒருவர் நினைச்சால் முந்தைய ஒரு புத்தகத்தை எழுதி அதை பிறகு மற்றவைக்கு பார்க்க கொடுத்து ஒரு நூலாக வெளியிடணும். இப்ப அப்படி இல்லை, அவர் தன்னுடைய சிந்தனைகளை விரைவாக வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல தன்னுடைய சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? இப்ப இந்த மாதிரியான நன்மைகளை நீங்கள் சொல்லலாம். இப்போ தகவல் தொடர்புக்கு உதவுது, மத்திய மாணவர்களோட ஒத்துழைப்புக்கு உதவுது, ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு இருக்கு, தகவல் ஆதாரங்களை, அதாவது உண்மையான நம்பகமான தகவல்களை பெற உதவுது, ஆசிரிய வளத்தை பெற உதவுது, குழுக்களாக கற்கிறது, புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறது. சரிதானே? நேரத்தை மிச்சம் பிடிக்கிறது,
உலகளாவிய ரீதியான கலை இலக்கியம் போன்ற விடயங்களில் ஈடுபடுகிறது போன்ற பல்வேறு விடயங்களை நீங்கள் அதுக்குள்ள அவர்களுடைய நன்மைகளுக்குள்ள சொல்லலாம். உறவுகளுக்கு, வணிகத்துறையினுடைய வளர்ச்சிக்கு இவையெல்லாம் நன்மை அளிப்பவையாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தொலைதூர கல்வி என்பது, ஏதாவது உள்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு பிரதானமான வழிமுறையாக இந்த சமூக வலைத்தளங்கள் தான் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கிறது. இதை நாங்கள் சொல்லவும் சரியா. அடுத்தது இது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதனால பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது தீங்குகள் என்ன என்று சொல்லி இருக்கு. சரி, ஒன்று ஆரோக்கிய குறைபாடு இருக்குது என்று சொல்றாங்க. அதாவது உடல் உழைப்பு இல்லாத அல்லது உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்பு இல்லாத ஒரு சோம்பேறித்தனமான மனித வாழ்க்கையை இது கொடுக்கிறது. அது மன அழுத்தத்தையும் ஆரோக்கிய குறைவையும் கொடுக்கும். சரிதானே. இது உண்மை அல்லாத தகவல்கள் மாணவர்களுக்கு கிடைக்கும், அல்லது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக மனிதர்களுக்கு உண்மை அல்லாத தகவல்கள் கிடைப்பதன் மூலமாக அவர்கள் இந்த விளம்பரத்துக்கு ஈடுபடுகிறது. விளம்பரங்கள்ல காட்டப்படுகிற அல்லது அது உண்மை என்று நம்பி அவர்களுக்கு மன அழுத்தம், பதட்டம் போன்றவை ஏற்படுகிறது. உண்மையான சமூக தொடர்புகள் இல்லாமல் போகிறது. அதாவது நேராக மனிதர்களோடு தொடர்பு கொள்ளுகிற இயலுமை, அந்த அபிலிட்டி இல்லாமல் போகும். ஃபோனில் நல்லா கதைப்பார், சட் பண்ணுவார், நேர கண்டால் பம்முவார், கதைக்க மாட்டேன், பதுங்குவார். சரிதானே. வெக்கப்படுவார், என்னமோ அந்த இவர் அவர் என்று யோசிக்கிற மாதிரியாக இருக்கும். இப்போ இப்படியாக சமூக வலைத்தளங்களில் தொடர்பாடல் மேற்கொள்ளுகிறவர்கள் நேரடியான தொடர்பாடல் வல்லமை இல்லாதவர்களாக, உண்மையான சமூக தொடர்புகளை குறைத்து அல்லது உண்மையான சமூக தொடர்புகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை குறைந்தவர்களாக இருக்கு. அதே போல முக்கியமான பிரச்சனை தூக்கமின்மை. தூக்கமின்மை என்று சொல்லுகிறது ஒரு உடல் உள வளர்ச்சிக்கு பிரதானமான ஆரோக்கிய குறைபாடு ஒன்றாக இருக்கும். அதே போல ஒரு சமூக பகிஷ்கரிப்பு. சமூக பகிஷ்கரிப்புன்றது மனிதர்கள் இருவர் அருகே இருந்தாலும் அவர்களுக்கு இடையில தொடர்புகள் இல்லாமல், சமூகத்தில் 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் மொபைலோடு தான் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உறவுகள் வளரதில்லை. குடும்பத்திலேயே கணவர் வாகனம் செலுத்தி கொண்டு போகிற போது மனைவி பின்னால் இருந்து மொபைல் ஃபோனில் என்னமோ செய்து கொண்டு போகிறார். சரியா. அல்லது அம்மா வாகனம் மோட்டர் பைக் ஓடிக்கொண்டு போகிறா, பின்னால் இருந்து அவருடைய பிள்ளை என்னவோ மொபைல் ஃபோனில் செய்து கொண்டு போகுது. அப்போ அவர்களுக்கு மனிதர்களுக்கு இடையிலான இடைத்தொடர்புகள் இல்லாமல் ஒரு தனித்தனி தீவாக மனிதர்கள் போகிற சமூக பகிஷ்கரிப்பு. சரியா. அதே போல தனிப்பட்ட தகவல்களை சமூக வலைத்தளத்தில் பகிர்வதன் காரணமாக எதிர்நோக்குகிற பல்வேறு சவால்கள் இருக்கு. இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டோவை போட்டு வீடியோவை போட்டு சிரமப்படுற ஆக்கள் இருக்கு. சரி. பொய்யான தகவல்கள் பரவுறது, அவதூறு பரப்புறது, தனி மனித வசைபாடல்கள். சரியா. ஃபேஸ்புக்கை பார்த்தீங்கன்னா அவர் லஞ்சம் வாங்கினார், இவர் ஊழல் செய்தார், இவர் சட்டவிரோதமாக பணம் சேர்த்தார், அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், இவர் போய் சொல்லிட்டார், அந்த மாதிரி. என்ன சேர் சொன்னது உண்மையா பொய்யா, அதுக்கு ஆதாரம் இருக்குதா என்று எல்லாம் கதைக்கிறாங்க. அப்போ சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்கள் பரவுவது அல்லது அவமரியாதை உண்டாகிறது போன்ற பல்வேறு விதமான தீங்குகள் அதுகிட்ட இருக்கு. அப்போ சமூக விரோத செயல்களை சொல்லலாம். சமூக விரோத செயல்கள் அதாவது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி தவறான விடயங்களுக்கு திட்டமிடுகிறது. சரிதானே. அதே போல வயதுக்கு மிஞ்சிய வாழ்க்கை, பாலியல் ரீதியான உறவுகள் ஏற்படுகிறது, போலியான நபர்களிடம் உண்மையான அன்பு செலுத்துறது. அவர் காய்களோ செல்லம்மாம்பளை குட்டிய நிலம் பேசின உடனே என்ன செய்யறாங்க, அவர் உண்மையானவர் என்று சொல்லி கருதி சில அந்தரங்கமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறது அல்லது உண்மையான உறவை ஏற்படுத்துகிறது. பின்னர் அந்த உண்மையான உறவு தொடர்பான காணொளிகள், ஒளிப்படங்கள் போன்றவற்றை பகிர்வதன் மூலமாக தற்கொலை வரையில் பல தற்கொலைகள் இதன் மூலமாக கொலைகள் நடந்திருக்கு, தற்கொலைகள் நடந்திருக்கு.
சரிதானே? சமூக வலைத்தளத்தினூடாக தகவல்களை வழங்கி ஒருவர் தன்னுடைய மனைவியை கொலை செய்ததான் மேலே நிகழ்ந்திருக்கு. அப்போ கொலைகள், தற்கொலைகள், சமூக பிறழ்வுகள் போன்றவை ஏற்படுவதற்கு இவை காரணமாக இருக்குது. அதை நாங்க சொல்லல. சரிதானே? ஏமாற்றுறது ஏமாற்றுறது இப்ப ஆன்லைன் மூலமாக நல்ல சப்பாத்தை அனுப்பி வைப்போம் என்று சொல்லி பார்த்தால் இது 40,000 ரூபா, இப்போ உங்களுக்கு 12,000 தரலாம் என்று நாங்கள் காசு கட்டி முடிஞ்சா காசு போனதுதான் சப்பாத்து வராது. இன்றைக்கு 30% ஆஃப் என்று சொல்லி நீங்கள் கார்டு நம்பரை கொடுத்து காசை கட்டி விட்டால் அடுத்த மாதம் திடீரென்று 10,000 15,000 கழிச்சு விடுவீங்க. அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்களுக்கு உள்ளாகிறது. பணத்தையும் இழந்து ஏமாற்றப்பட்டதாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது. சரிதானே? அதுபோல இணைய வழியிலான குற்றங்கள், சைபர் கிரைம் என்று சொல்வது, சைபர் கிரைம் இது ஏற்படுகிறது. போதை என்பது போதை பொருளை சொல்லையில் சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகிற இயல்பு. ஒரு நாளைக்கு பார்க்காம இருந்தால் செத்துருவாங்க. சரியா? அப்போ சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகக்கூடிய இயல்புகள் இருக்கு. அதுபோல இன்னும் நிறைய ஏமாற்று வேலைகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏமாற்று வேலைகள், குற்றங்கள் போன்றவை இருக்கிறது. அப்போ இந்த விடயங்களை நாங்கள் சொல்லலாம். இப்படியாக இதில் பல்வேறு விதமான தகவல்கள், நன்மைகள் இருந்தாலும் நிறைய சவால்கள், பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை சொல்லும். இதுக்கு பிறகு நாங்கள் சொல்ல வேணும், ஒரு தெளிவுபடுத்தல், ஒரு சொல்யூஷனுக்கு வர வேணும். சரிதானே? இப்போ சமூக வலைத்தளங்கள் என்பவை ஏனைய விடயங்களைப் போலவே நன்மை தீமை ஆகிய 2 விடயங்களையும் கலந்து கொண்டிருக்குது. இந்த 2 விடயங்களையும் உள்ளடக்கியவாக, நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவையாக சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. என்ன? அப்ப இவற்றை பயன்படுத்தாது ஒதுங்கிக் கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் சமுதாயத்தின் முன்னேறிய சமுதாயத்தில் இருந்து பின்தங்கியவனாக மாறிவிடுவான். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் ஒரு மனிதன் ஒதுங்கிக் கொள்வதன் மூலமாக அவற்றின் தீமைகளை கருதி அவற்றை பயன்படுத்தாமல் ஒதுங்கிக் கொள்வானாக இருந்தால் சமுதாயம், வளர்ந்த சமுதாயத்தில் இருந்து அவன் பின்தங்கியவனாக, சமுதாயம் பற்றி அறிவில்லாத ஒருவனாக அவன் மாறிவிடுவான். இன்றைக்கு நவீன உலகத்தோடு தொடர் பெற்றவனாக, நவீன உலகத்தை எதிர்கொள்ள முடியாதவனாக மாறிவிடுவான். அதிக அளவில் பயன்படுத்தினான் என்றால் தன்னுடைய ஆரோக்கியம், அமைதி, பணம், நேரம் போன்ற பல்வேறு விதமான பெறுமதியானவற்றை அவன் இழப்பான். தன்னுடைய பல்வேறு பெறுமதிகளை அவன் இழப்பவனாக இருப்பான். சரி, அவனுடைய கண்ணியம், உயிர், பணம், பொருள், நேரம், சமூக அந்தஸ்து, கல்வியில் அடையக்கூடிய முன்னேற்றம் போன்ற பல்வேறு விடயங்களை அவன் இழப்பான். பல்வேறு விதமாக துன்பங்களை அனுபவிக்கிறவனாக இருப்பான். இப்போ வள்ளுவர் சொன்னது போல மிகினும் குறையினும் நோய் செய்யும். அது சமூக வலைத்தளங்களுக்கும் பொருத்தம். கூடினாலும் பெருத்தம், குறைஞ்சாலும் பெருத்தம். மிகினும் குறையினும் நோய் செய்யும். சரிதானே? இதை பயன்படுத்தாம இருக்கிறதும் வழி அல்ல, அதுக்காக அதை ஒரேடியா பயன்படுத்துறதும் வழி அல்ல. அளவறிந்து, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பார்கள். அதுபோல சமூக வலைத்தளங்களை அளவோடு பயன்படுத்தி நலமோடு வாழுகிற நுட்பங்களை உணர்ந்து கொள்வது அவசியமான. சமூக வலைத்தளங்களை அளவோடு பயன்படுத்தி நலமோடு வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான நுட்பங்களை அறிந்து கொள்வது அவசியமானது. உண்மையிலே சமூக வலைத்தளங்கள் அனாவசியமான தேடல்கள்ல கொண்டு போய்விடும். குறிப்பாக இளவயதினருக்கு அவர்கள் விரும்பக்கூடிய ஆனால் தீங்கு பயக்கக்கூடிய பாலியல் சார்ந்த அப்படியான பல்வேறு விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஏதோ ஒரு ஆக்கபூர்வமான விடயத்தை தேடுகிற போது அழிவுபூர்வமான விடயங்கள் முன்னே வந்து நிற்கும். மிக நல்ல விடயங்களை நல்ல தலைப்புகளில் தேடுகிற போதும் தீங்கான விடயங்களே முதல்ல காட்சிப்படுத்தப்படும். ஏனென்றால் சமூக வலைத்தளங்களில் அதிகமானவர்களால் தேடப்படுபவை அல்லது பகிரப்படுபவை தீங்கான விடயங்களாகவே அதிகம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவைதான் விஞ்சி நிற்கும், அதிக அளவில் இருக்கும். அப்போ தீங்கானவற்றை விலக்கி வைக்கவும் நல்லவற்றை பயன் கொள்ளவும்
சாதுரியம் மிகுந்த மனிதர்களாக இருப்பதன் மூலமாக சமூக வலைத்தளங்களினால் அதி உச்ச நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைத்தளங்கள் மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அது வரமா சாபமா என்பது எங்களுடைய கரங்களில் தங்கி. சமூக வலைத்தளங்கள் வரமா சாபமா என்பது எங்களுடைய கரங்களிலே தங்கி இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்தும் விதத்தினால் எங்களுடைய வாழ்க்கை அமைகின்ற விதம் தீர்மானிக்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்களை நாங்கள் பயன்படுத்தும் விதத்தினால் எங்களுடைய வாழ்க்கை அமைகின்ற விதம் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்து பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற பொருள் அமைகிற விதமாக ஒரு கட்டுரையை, ஆனால் பல பேருடைய கட்டுரைகளில் இந்த விடயங்கள் இருந்தது. சரிதானே? இதை கொஞ்சம் மெருகுபடுத்தி அழகாக நான் சொல்லி இருக்கிறேன். சில பேர் கொஞ்சம் அக்கறை குறைவாக சின்ன பிள்ளைகள் தானே அதை நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. சின்ன பிள்ளைகளோட போய் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறது நமக்கு வடிவில். ஆனால் அதுக்காக தொடர்ந்து சின்ன பிள்ளைகள் தானே அதில் எப்படியோ போகட்டும் மட்டும் விடையிலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை இது ஏன் இவ்வளவையும் ரெக்கார்டிங்கில் சொல்லுகிறேன்னா பார்க்காதவர்களும் பார்த்துட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை ஏற்கனவே அனுப்பிய கட்டுரைகளை, சமூக வலைத்தளங்கள் தொடர்பான கட்டுரைகள் நான் அனுப்பி இருக்கிறேன் என்கிற குறிப்பும், இரண்டாவது இன்றைக்கு சொன்ன பொலித்தீன் பிளாஸ்டிக் பயன்பாடு தொடர்பான கட்டுரை ஏற்கனவே அனுப்பாதவர்கள் 2 கட்டுரையும் அனுப்புவார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக அனுப்பினால் மட்டும்தான் திங்கட்கிழமை அவர்கள் சேலமர்வில் கலந்து கொள்ளலாம். சரியா? இல்லை படிக்காம சும்மா வந்திருக்கிறார்கள் கூப்பிட்டு வச்சு படிப்பிச்சு பிரயோசனம் இல்லையாவே பிரதாங்கால ஐக்கிய வகுப்புக்கு மட்டும் பெறட்டும், ஒன்றும் செய்யலாம். சரியா? நான் முதலே கேட்டு நான் எல்லாரும் சம்மதமாண்டு எல்லாரும் ஆம் என்று சொன்னாங்க. சரி, இந்த அளவில் நான் ஆஃப் ரெக்கார்டிங்குக்கு போகிறேன். பிள்ளைகள் வகுப்பு நிப்பாட்டையில் ஆஃப் ரெக்கார்டிங்குக்கு மட்டும் போகிறேன். தொடர்ந்து இருங்க, பேசுவோம்.